கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாள் கூட மிக முக்கியமாக நம்ம கிறிஸ்துவோடைய பாத்திரத்தில் பங்கெடுத்து கொள்ள வந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அநேக விதமான கதாபாத்திரத்தின் மூலியமாக நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தால் மட்டும் எல்லாராலும் மிகவும் மோசமான நிலைமைக்கு சிந்திக்கப்பட்ட ஒரு மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ். இப்போ யூதாஸோடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுக்கு இங்கே நேரம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் அப்படின்ற அந்த தொடர் பாடத்தில் யூதாஸோடைய வாழ்க்கையோடைய வரலாறு பேசியிருக்கிறோம். அது இருக்குது, யூடியூப்ல இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸோடைய பந்திலிருந்து அவர் காட்டி கொடுக்குற இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நிதானமாக போனால் 3 மணி நேரம் தேவைப்படும். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ நேரம் இல்லை. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ நான் முயற்சி எடுக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, இதை தனித்தனியாக எடுத்தோன்னா தனித்தனி பாகமாகவே படிக்க முடியும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து முதல் அந்த பஸ்கா பந்தியை இவர் சாப்பிடணும், அனுசரிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தார். அந்த நேரத்தில் தான் யாரும் கூட இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸும் கூட இருக்கிறார். இப்போ லூக்கா சொல்லும்போது ஏற்கனவே மேல் வீட்டு பந்தி ஆயத்தமாக இருக்குது. அது எதுக்கு தயாரான நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்காவுக்கு தயாராக இருக்குது. அப்போது பேதுரு, யோவான் இவங்க எல்லாருமே ஏற்கனவே முன்னாடியே போய் அந்த இடத்த தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ தயார் பண்ணி வச்சிட்ட உடனே கிறிஸ்து சீசர்கள் எல்லாருமே மேலே வராங்க. கூடவும் யாரும் இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாருன்னா யூதாஸும் இருக்கிறார். யூதாஸுக்கு கிறிஸ்துவை போய் காட்டி கொடுக்கணுன்ற சிந்தனை இப்போதான் வந்ததா இல்லை இதுக்கு முன்னாடியே வந்ததா? ஏன்னா இவர் இங்கே பேசும்போதே இதுக்கு முன்னாடி யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாருன்னா, அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், ஜனத்தின் மூப்பர்கள் இவங்களெல்லாம் ஏற்கனவே போய் பேசிட்டு தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா மேல் வீட்டு பந்திக்கே வராரு. அப்போது இவருடைய நோக்கமே என்னன்னா, மேல் வீட்டு அறையில் வந்து சேரும்போது அவரோட பந்தி அனுசரிக்கிற நோக்கம் அது கடைசி கட்டம் தான். மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணோம், கிறிஸ்துவை இப்போ காட்டி கொடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் வந்திருக்கிறார். இப்போ ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. இப்போ அது சமீபமா இருக்கு. அப்போ அங்க என்ன நடக்குதா? 2ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். ஏன் இவங்க இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும்னு இப்போ ரொம்ப குறிப்பா யோசிக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி கூட இந்த சிந்தனை இருந்ததுங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் கிறிஸ்துவோடைய அந்த பெயர், அவர் பண்ணுகிற வேலையெல்லாம் ரொம்ப பிரபலமாக போயிருக்கு. ஜனங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்க போயின்னு இருக்கிறாங்க. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இவங்களுக்கு என்ன வேணும்னா கிறிஸ்துவை எப்படியாவது சாகடிக்கணும். அப்போ ஒரு பக்கத்தில் இவர்கள் கிறிஸ்துவை சாகடிக்கணும்னு தேடின்னு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் சரி, ஒரு கேள்வி, யூதாஸுடைய இருதயத்துக்குள் சாத்தான் எப்போ புகுந்தான்? சரி, அந்த பதில் அப்படியே வைக்கலாம். அப்போ ஒரு பக்கம் இங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வகை தேடின்னு இருக்கிறாங்க, எப்படியாவது கிறிஸ்துவ என்ன பண்ணோம், பிடிச்சு சாகடிக்கணும்னு. இப்போ இன்னொரு இடத்துல யூதாஸுக்கு ஏற்கனவே சாத்தான் தூண்டி விட்டுட்டானா, நீ என்ன பண்ணு, கிறிஸ்துவை நீ காட்டி கொடுன்னு தூண்டி விட்டுருக்கலாம். இப்போ 2 சம்பவங்கள் ஒரே மாதிரி நடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வசனத்துல இதுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கிறார், வாசிக்கலாம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்ப யூதாசுக்குள், ஆனா எப்போ தெரியல. நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பதில் சொன்னாங்க? எப்போ யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்? அப்பத்தை புசித்த உடனே. ஆனா இந்த வசனம் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்னு சொல்றாரு, எப்போன்னு சொல்ல. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். எப்போ சாத்தான் யூதாசுக்குள்ள போனா, ஒரு பக்கம் மீனாயின் இருக்கு, கிறிஸ்துவ எப்படியாவது பிடிக்கணும்னு தேடின்னு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல யூதாசுக்குள்ள சாத்தான் போயிருக்கிறான். இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அங்க இருந்த பரிசேயர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கொடிச்சல் ஆயிட்டார். ஜனங்கள் எல்லாருமே இவர் பின்னாடி போறாரு. இவர்கிட்ட ஏதாவது நம்ம போய் ஏதாவது ஒன்று பேச நினைச்சோம்னா என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள போய் நம்ம மாட்டிக்குவோம். கிறிஸ்து கிட்ட போய் நம்ம ஏதாவது ஒன்று பிடிக்க நினைக்கணும்னா ஜனங்கள் எல்லாருமே எங்க மேல நினைடுவாங்க, எங்களுக்கு எதிரிகள் ஆயிடுவாங்க. ஆனா கிறிஸ்துவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க,
பிடிச்சே பிடிக்கணும். ஏன்னா இந்த கடைசி வாரம் மட்டும் கிறிஸ்து செய்த வேலை இவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தில் எடுத்துன்னு போய் நிற்க வச்சுச்சு. ஏன்னா பஸ்கா பண்டிகை நடந்துன்னு இருக்கு. அங்கே அன்னைக்கு இருந்த ரோம உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அங்கே கூடி இருக்குவாங்க. அந்த நேரத்தில் கிறிஸ்து அதிகார வர்க்கத்தில் உடையவர்களை இவர் சேலஞ்ச் பண்ணார்னா, அதாவது அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று பேசி அவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னா ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இவர் மேல் இருக்கிற மரியாதையும் போயிடும். பின்னாடி இவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இதுவும் யாருக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்குதுன்னா, அன்னைக்கு இருந்த பரிசேயர்களுக்கும் ஜனத்தின் மூப்பர்களுக்கும். நான் சொல்றது ஒவ்வொன்றா புரிஞ்சுன்னு வருதுங்களா? அப்போ இவங்க ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டின்னு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை யாருன்னா கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்து சொல்றது எல்லாருமே என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, கேட்குறாங்க. இவ்வளோ வருஷமாக காலமாக 200 வருஷத்துக்கு மேல எங்களுடைய வம்சம் இருக்கு, இவ்வளோ நாளாக கேட்டுன்னு இருக்கிறோங்க. இப்போ கிறிஸ்து வந்து ஒரு 3.5 வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே எங்களை விட்டு அங்க போயின்னு இருக்கிறாங்க. எங்களுடைய அதிகாரத்தையே கிறிஸ்து என்ன பண்ணின்னு இருக்கிறான்னா கேள்விக்குறியா நிக்க வச்சிருக்கிறாருன்னு இவங்களுக்கு ஒரு பயத்துல நடுங்கின்னு இருக்கிறாங்க. இதுதாங்க அதோடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலை இருக்கும்போது கிறிஸ்து நேரடியாக என்ன பண்றாருன்னா உள்ள ஹோசானா பாடிக்கொண்டு உள்ள வர ஒரு தருணம். நம்மளுக்கு எல்லாம் இந்த வசனம் நல்லாவே தெரியும். ஹோசானா பாடும்போதே அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா தாவீதின் குமாரனேன்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நல்லா தெரியும், தாவீதின் குமாரன் ஜனங்கள் அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அந்த மனுஷனை யார் என்றும் அங்கீகரிக்குவாங்கன்னா ராஜா என்று அங்கீகரிப்பார்கள். இதெல்லாமே யாருக்கு நல்லா தெரியும்னா அங்க இருந்த பரிசேயர்கள். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த முழு பட்டணமே ஜெருசலேம் முழுவதும் ஒரு பெரிய கூக்குரல் மாதிரி இருந்தது. ஆங்கிலத்தில் ரோர்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பெரிய கூச்சலோட இருந்துச்சா. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 10 வசனம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அந்த ஆச்சரியப்பட்டுன்னு இருக்குது இல்லைங்களா? என்ன இருக்கு பாருங்க, ஜெருசலேம் வாஸ் an uproarன்னு இருக்கும். என்ன இதோடைய அர்த்தம்னா இவர் நகரத்துக்குள்ள பிரவேசிச்சுன்னு இருக்கிறாரா. எருசலேமே என்னவா இருக்கு, கூச்சலா இருக்கு. என்ன கூச்சல்? தாவீதின் குமாரனே ஹோசானா, ஒரு பெரிய கூச்சல். அப்போ அங்க சுத்தி பார்க்க வந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, யாருங்க இவரு, இவ்வளோ நீங்க என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க, இவருக்காக கூச்சல் போட்டுன்னு இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்குவாருன்னா இவர் வந்து நாசரேத்தூர்ல இருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசின்னு தாங்க. இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க யூதர்கள் என்ன சொல்லின்னு இருக்கிறாங்கோ, கிறிஸ்துவ தீர்க்கதரிசின்னு அங்கீகரிச்சுட்டாங்க. பரிசேயர்கள் ஜனத்தின் மூப்பர்கள் இன்னொரு பக்கம் என்ன தேடின்னு இருக்கிறாங்கோ, இயேசு கிறிஸ்துவை சாகடிக்கணும்னு தேடின்னு இருக்கிறாங்க. அப்போ ஜனங்களை ஒரு தீர்க்கதரிசின்னு அங்கீகரிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டின்னு இருக்கிறாங்க. கிறிஸ்துவ நேரா வராரு, ஆலயத்தை சுத்தி பார்க்கறாரு. இவங்க எல்லாருமே விற்பனை செய்துன்னு இருக்கிறாங்கோ. டைம் ஆயிடுச்சுன்னு போயிடுவார் பெத்தேனியாவுக்கு. திருப்பி அடுத்த நாள் அதிகாலையில எந்திரிச்சு மீண்டும் வருவார். வந்து ஆலயத்தை என்ன பண்ணுவார்னா சுத்தமாக்குவார், எல்லாருமே துரத்துவார். இந்த துரத்துற வேலையை செஞ்சிருந்து இவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா, ஆலயத்துல இந்த ஆலயம் யாருக்கு சொந்தம்னா ஏரோது ராஜாவுக்கு தான் இந்த ஆலயம் சொந்தமா இருந்தது. ஏன்னா அவர் தான் அந்த இடத்துல அதிகாரத்துல இருக்கிறார். இந்த ஆலயத்துல உள் பிரகாரம் வெளி பிரகாரம் 2 இருக்கும். அவுட்டர் கோட் இன்னர் கோட்னு வைக்குவாங்க. அந்த வெளி பிரகாரத்துல இருக்கிறவர்களுக்கு குத்துகைக்கு விடுவாங்க, லீஸ். யாருன்னா வந்து என்ன பண்ணலாம்னா டெண்டர் மாதிரி எடுத்து அந்த இடத்தை இவங்க வந்து குத்துகைக்கு எடுத்துக்கினாங்கன்னா இவங்க வியாபாரத்துக்கு கொடுக்கலாம். அன்னைக்கு யார் தான் அந்த இடத்தை எடுத்திருக்கிறாங்கன்னா அண்ணா தான் அந்த இடத்துக்கு அதிகாரத்துல இருக்கிறாரு. அண்ணாவுடைய தலைமையில தான் அங்க வியாபாரமே நடந்துன்னு இருக்கு. அப்போ கிறிஸ்து இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தொடுத்துறாருன்னா யார் மேலேயே கை வைக்கிறாருன்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய அதிகாரத்தின் மேலேயே கை வைக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ பிடிச்ச உடனே முதல் எங்க கொண்டு போறாங்கன்னா அண்ணா கிட்ட தான் கொண்டு போவாங்க. ஏன்னா அண்ணாவுடைய பிள்ளைகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது தான் இந்த விற்பனை செய்கிற இந்த ஸ்தலம். இப்ப கிறிஸ்து நேரடியா வந்து இதை தொடுத்துறார். ஒரு வசனமா வாசிக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 47 வசனம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். இப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்க, கொலை செய்ய வகை தேடுறாங்கன்னா கொலை செய்ய முடியல. ஏன் முடியல? ஏன் முடியலங்க? ஏன்னா இன்னத்துக்கு டைம் வரல, அது சரிதான். ஆனா இவங்க கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஏன் முயற்சி எடுத்தும் தோல்வியில போய் நிக்குதுன்னா கிறிஸ்து பின்னாடி ஒரு பெரிய படை நிக்குது. யாரு?
அங்க இருந்த ஜனங்களுக்கு இவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவ இப்ப யாருன்னு அங்கீகரிச்சுட்டாங்க, தீர்க்கதரிசி. நாம போய் கிறிஸ்து மேல கை வச்சா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஏன் எங்க தீர்க்கதரிசிய நீ இது பண்றேன்ட்டு ஜனங்க எல்லாருமே நம்மளுக்கு விரோதம் ஆயிடுவாங்கன்னு அமைதியா நிக்கிறாங்களா. வாசிக்கலாம் 48ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா ஜனங்கள் எல்லாருமே கிறிஸ்து கிட்ட என்ன ஆயிட்டாங்க, அவர்கிட்ட அண்டி இருக்கிறாங்கன்னா எல்லாருமே கிறிஸ்து கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு என்ன வாய்ப்பே கிடைக்க மாட்டேன்னு இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவ எப்படியாவது பிடிக்கணும். ஆனா ஜனங்கள் எல்லாருமே கிறிஸ்துவ தீர்க்கதரிசி நேத்துன்னு இருக்கிறாங்க. நாம போய் இப்ப கிறிஸ்து மேல கை வச்சிட்டோம்னா ஜனங்க எல்லாருமே எங்களை என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு விரோதம் ஆயிடுவாங்க. ஏதாவது வழி கிடைக்குமா இவரை பிடிக்க. அதனாலதான் அவங்க அடிக்கடி போய் சட்டத்துல இருந்து கேள்வி கேட்குவாங்க. அப்ப கிறிஸ்து ஏதாவது சட்டத்துக்கு விரோதமா சொல்லிட்டாருன்னா பிடிச்சி ஜனங்களுக்கிட்டே சொல்லலாம், பாருப்பா இவர் நியாய பிரமாணத்துக்கு விரோதமா சொல்லிட்டாருன்னு ஜனங்கள் முன்னாடியே கொண்டு வரலாம். அதனால நம்ம கேள்வியெல்லாம் அடிக்கடி கேட்க தோணுனாங்க. இப்போ இதுதான் சூழல், இதுதான் இந்த சூழ்நிலை. இன்னும் ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பண்ணார், நிறைய பண்ணாரு. அவர் பண்ண ஒரு சம்பவத்துல அங்க இருந்தவங்க எல்லாம் முடிவே எடுத்துட்டாங்க, கண்டிப்பா இவரை செத்தே சாகடிக்கணும்னு. எந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு சம்பவம் பண்ணாரு, அதை அவங்க பார்த்த உடனே அற்புதம்னு சொல்றேன், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அங்க இருந்த ஜனத்தின் மூப்பர்கள் பரிசேயர்கள் என்ன தீர்மானிச்சிட்டாங்கன்னா, நிச்சயமா இவரை அடிக்கணும். அடிக்காம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வேற வழியே இல்லைன்ட்டாங்களாம். ஒரு பெரிய அற்புதம், கரெக்ட்ங்க. லாசரஸ், ஏன்னா லாசரஸ் உயிரோட வந்து அப்படியே அந்த கொகையில இருந்து பேண்டேஜ் இதெல்லாம் கட்டி இருக்குவாங்க, அதோடவே எந்திரிச்சு வந்திருக்கிறார் அவர். அப்ப அங்க இருந்தவங்களாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இதை பார்த்து நிறைய பேர் இன்னும் கிறிஸ்து பின்னாடி போக தொடங்கிட்டாங்க. இது யாருக்கு சிக்கலா மாறுச்சுன்னா, அங்க மீண்டும் இருக்கிற பரிசேயர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், ஆலயத்து ஆசாரியர்கள், இவங்க எல்லாருமே கூட்டம் கூடி என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, இந்த மனுஷன் அதாவது இயேசு கிறிஸ்துவ இவர் அற்புதம் பண்றாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுதுன்ட்டாங்களாம், ஒத்துக்குனாங்க. இவ்வளவு நாள் வந்து நீ அற்புதத்தை பிசாசோட தலைவர் ஸ்தானத்துல பண்றேன்னு சொல்லின்னு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவர் அற்புதம் பண்றான்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா இவரை வளர விடக்கூடாது. இவரை விட்டா அவங்க என்ன சாக்கு சொல்லிட்டாங்கன்னா, இவரை விட்டா ரோமர்கள் வந்து நம்மள சாகடிச்சிடுவாங்கட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது பாருங்க. இதெல்லாம் ஏன்னா யூதாசுக்குள்ள நம்ம போனோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம படிச்சுன்னு வரணும். இது அப்படியே வளர்ந்து இயேசு கிறிஸ்து எப்போ இந்த ஆலயத்துல சுத்தமாக்குறாரோ அப்போ இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இன்னும் கோபம். அந்த கோபம் என்னன்னா, ஆலயத்துக்குள்ள இனி யாருமே வராத மாதிரி பண்ணிட்டாராம். அவர் சுத்தம் மட்டும் அன்னைக்கு பண்ணலங்கோ, ஆலயத்துக்குள்ள ஒரு வழியில வந்து விற்குவாங்க பாருங்க, அந்த வழியே மூடி வச்சிருக்கிறாராம். யாருமே உள்ள வந்து விற்காத மாதிரி ஆயிட்டாங்களா. வசனத்துல இருக்கு, வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். என்ன பண்ணிட்டாரு? தேவாலயத்தின் வழியாக பண்டகத்தை கொண்டு போவாத விடாதபடிக்கு சுத்தம் பண்ணிட்டார். இது யாருக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு? அங்க இருந்த பரிசேயர்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியாதா என்ன நடக்கணும்னு, நீ யார் வந்து நீ என்னுடைய இடத்துல கை வைக்கிறதுன்னு சொல்லி கிறிஸ்துவ சாகடிக்கிறதுக்கு இப்ப திட்டத்தை போட தொடங்குறாங்க. வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு. எதை கேட்டு? அந்த சம்பவத்தை கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அப்ப தெளிவா என்ன தெரிஞ்சிச்சுன்னா, கிறிஸ்து இது பண்ணதுனால இவங்க கிறிஸ்துவ என்ன பண்ண தொடங்குறாங்க, கொலை செய்ய வகை தேடுறாங்க. ஆனா யாருக்கு பயந்து நிற்கிறாங்க? அதனால உடனே போறாங்க. யார்கிட்ட போறாங்கன்னா, அண்ணா கிட்ட போறாங்க. அண்ணா கிட்ட போய் இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்துட்டு அண்ணா கிட்ட விலக்கி சொல்லிட்டாங்க. அண்ணா யாருன்னு தெரியலீங்களா? அன்னைக்கு காயப்பத்தா பிரதான ஆசாரியர், இவர் ரிட்டையர் ஆயிட்டு இருக்கிறார். இவரும் ஒரு பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. அவருடைய மாமாவா தான் யாருக்குறதுன்னா அண்ணா இருக்கிறார். இப்போ கொண்டு போய் நிக்க வச்சுட்டாங்க. அதனால தான் கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ண உடனே கெத்செமனே தோட்டத்துல முதல் எங்க கொண்டு போனாங்கன்னா, அண்ணா இடத்துல தான் கொண்டு போனாங்க. ஆனா சட்டத்தின் பிரகாரம் அண்ணா விசாரிக்கிறதுக்கான அதிகாரமே கிடையாது. பிரதான ஆசாரியர் தான் விசாரிக்கணும். இப்ப எங்க கொண்டு போய் நிக்க வச்சுட்டாங்கன்னா, அண்ணா கிட்ட. ஏன்னா யார் தான் தேடி நிற்கிறது? கிறிஸ்துவ அண்ணா தான் தேடி நிற்கிறார். இந்த சம்பவம் புரியுதுங்களா? இப்போ கிறிஸ்துவ எப்படியாவது பிடிக்கணும், சாகடிக்கணும்னு சொல்லி தேடுறாங்க. இவங்க என்ன மாதிரி திட்டத்தை தீட்டினாங்கன்னா, 2 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26:3 எங்க கூடி சேர்ந்து திட்டத்தை தீட்டுறாங்க பாருங்க.
அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து, அந்த அரண்மனைனா அவருடைய வீடு, ரெசிடென்ஸ். கிறிஸ்து எப்படியாவது சாகடிக்கணும்னு எல்லாருமே ஒண்ணா கூட்டம் கூட்டிட்டாங்களாம். கூட்டிட்டு பிளான் பண்றாங்க. என்னன்னா கிறிஸ்து எப்படியாவது பிடிக்கணும், அவரை கொலை செய்யணும். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதம் தானே கொலை. ஆனா அந்த கொலையா இருக்கக்கூடாது. ஏன்பா கொலை செஞ்சேன்னு கேட்டா சட்டத்தை காமிக்கணும். இந்த சட்டத்தை அவர் ஒடிச்சாரு, அதனால நம்ம என்ன பண்ணோம், இவரை கொலை செய்தோன்னு சொல்லி காமிக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாருமே உட்காந்து திட்டத்தை தீட்டின்னு இருக்கிறாங்க. இதுதாங்க ஒரு சூழல். புரியுதுங்களா? இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடந்து இருக்கும் போது இதுக்கு கொஞ்சம் பின்னாடினும் போது இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு சில நாட்கள், சும்மா கொஞ்சம் ஒரு 2-3 சில நாட்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பெத்தேனியாவுக்கு வந்திருக்குவார். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கோ நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். மரியாள் ஒரு ராத்தல் நலதம், விலை உயர்ந்த ஒரு உச்சிதமான நலதத்தை எடுத்துன்னு இயேசு கிறிஸ்து மேல் ஒடிச்சு ஊத்தி இருக்குவாங்க. இதை பார்த்த உடனே யாரெல்லாம் முறுமுறுத்தாங்க? சீசர்கள் எல்லாருமே வசனம் அடைந்தாங்க. ஆனா அவர்களுக்கு தலைமை பொறுப்புல இருந்து எல்லாருமே தூண்டி விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா யூதாஸ் தான் தூண்டி விட்டார். இப்ப யூதாஸுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. இவ்வளோ பெரிய உச்சிதமான நலதத்தை இந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க, வீணாக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அதை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறார். அவர் கேட்கறதுக்கான கேள்விக்கான ஒரு பின்னணி இருக்குதுங்க. ஏன் இதை அவர் கேட்கிறாருன்ட்டு கிறிஸ்துவோடைய ஒரு வார்த்தையை வச்சு கிறிஸ்துவே பிடிச்சிருக்குவார் அவர் பார்க்க போனா. அப்போ யூதாஸுக்கு ஒரு விஷயம் மனசுல என்ன ஓடின்னு இருக்குதுன்னா, இவ்வளோ பெரிய உச்சிதமான நலதத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வீணாக்கிட்டீங்களேன்னு சொல்லி இப்ப போய் அந்த ஸ்திரியை பார்த்து பேசும்போது இயேசு கிறிஸ்து யூதாஸை என்னன்னு தான் சொன்னாரு, திட்டினாரு. என்னன்னு திட்டினாரு? அந்த ஸ்திரீ அமைதியா விட்டுடுன்றாரு. அதாவது நீ விட்டுடு, நீ என்னத்துக்கு பேசின்கிற எனக்கு தெரியும். அந்த கண்ணோட்டத்துல நீ ஒன்னும் சொல்லாத, நீ அமைதியா இரு. ஏன்னா அந்த ஸ்திரீ செய்தது என்ன நல்லது. யூதாஸ் எது கெட்டதுன்னு நினைச்சாரோ, இது வேஸ்ட்ன்னு நினைச்சாரோ, இயேசு கிறிஸ்து அதை விலை உயர்ந்தது நினைச்சார். யூதாஸ் அந்த மதிப்பை, பண மதிப்பை விலை உயர்ந்தது நினைச்சாரு. கிறிஸ்து அந்த பண மதிப்பை வீணுன்னு நினைச்சார். இது எல்லாமே தான் நான் நடக்குதுன்னா யூதாஸுக்கு கோபத்தை தூண்டுது. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:7. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு. எவ்வளவு வருஷத்துக்கான பணம் அது? ஒரு வருஷத்துக்கான கூலி. அவ்வளோ நாள் சேர்த்து வச்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு நல்லதை தயாரம் அது வாங்க முடியும். இப்போ அவளை விட்டு விடுன உடனே யூதாஸா அதட்டிட்டார், நீ அமைதியாயிருன்ட்டு. அப்பவே ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்குங்களா? யூதாஸுக்குள் எப்போ சாத்தான் புகுந்தான். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே, அதாவது கால் கழுவுற சம்பவம், கிறிஸ்து யூதாஸ் என்னன்னு சொல்லிட்டாரு, அமைதியா விட்டுருன்னு. யூதாஸ் அமைதியாயிட்டாரு பாருங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே தான் யூதாஸ் நேரா பரிசேயர்களை தேடி போறார். உங்களுக்கு யாரை காட்டி கொடுக்கணும்? கிறிஸ்துவ நான் காட்டி கொடுக்கிறேன். அப்போ அவருடைய இருதயத்துல எப்போ பிசாசு நுழைஞ்சிருக்குவான்? எப்பதான் நுழைஞ்சான்? இந்த நலதத்துடைய சம்பவத்துக்கு பின்பு அப்பவே யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்துட்டான். ஏன்னா அப்பவே யூதாஸுக்கு என்ன ஆயிடுதுன்னா கோபம் வருது. ஆனா வசனம் இருக்கு, அதுவும் பார்க்கலாம். அங்கேயும் போறான், இங்கேயும் போறான். அதுதாங்க விஷயம். இங்க காட்டி கொடுக்கறதுக்கு தூண்டிட்டான், அங்க இடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தூண்டுறான். 2 விஷயம் நடக்குது. வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14:10. இது அதாவது இந்த நலதம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன நடக்குதுன்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். நேரா போயிடுறான். எப்போ இந்த சம்பவம் நடக்குது? நலதத்துடைய சம்பவத்துக்கு பின்னாடி தான் நடக்குது. அப்பவே என்ன ஆயிட்டானா, சாத்தான் உள்ள புங்குதுட்டான். போய் பேரம் பேசிட்டு இயேசு கிறிஸ்துவ நான் என்ன பண்றேன், நான் காட்டி கொடுக்கிற, எனக்கு என்ன தரேன்னு கேட்டார். புரிஞ்சுச்சுங்களா? அங்க மரியாள் என்னிடத்தில் இருக்கிறது எல்லாம் தரேனாங்க. யூதாசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன தரேன்னு கேட்டாங்களா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. இந்த ஸ்திரீ தன்னிடத்தில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க கிறிஸ்துக்காக. ஆனா யூதாஸ் கிறிஸ்துக்காக எனக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லி பேரம் பேசிட்டு வந்துட்டார். அப்போ அவருடைய மனசுல என்ன ஆயிடுதுன்னா, கண்டிப்பா கிறிஸ்துவை காட்டி கொடுக்குன்ற சிந்தனை வந்துடுது. இது எங்க படிச்சுன்னு இருக்கிறோம்? மார்க் 14
11ஆம் வசனத்துல நடக்குது. அப்போ பிசாசு எப்போ புகுந்தான் வசனத்தோட நம்மளுக்கு ஆதாரம் வேணும்னா லூக்குல இருந்து நம்ம வாசிக்கணும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திருப்பி ஒரு தடவை வாசிச்சுவாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து. இப்போ ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்ப அடுத்து யார் வருதா? 3ஆம் வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் போயிட்டான். ஆனா எந்த சம்பவம் சொல்ல. போன உடனே என்ன பண்றாரு இவரு? நேரா அங்க போயிட்டு நான் கிறிஸ்துவ காட்டி கொடுக்கிற, எனக்கு என்ன தரேன்னு கேட்டார் இல்லைங்களா? 4ஆம் வசனம். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். புரிஞ்சுச்சுங்களா இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்ட்டு? அப்பவே யூதாஸோடைய மனசுக்கு யார் தூண்டி விட்டுட்டானா? சாத்தான் தூண்டி விட்டுருக்கிறான். இப்போ இந்த சம்பவம் எந்த சம்பவம்னா இந்த நலதம். அந்த நலதத்துல இருந்து யூதாஸ் யாரை தேடின்னு இருக்கிறார்னா கிறிஸ்துவை எப்படியாவது நான் காட்டி கொடுக்கணும்ட்டு. ஏன் யூதாஸ் இந்த இடத்துல கோபம் வந்துச்சு? ஏன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், நீங்க இதை வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் தானே சொல்றாரு. அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன் இவருக்கு கோபம் வந்துச்சு? கிறிஸ்துக்கு இவளை விட்டு விடுன்றாரு, அந்த வீணாக்கிட்ட அப்படின்னும் யூதாஸ் சொல்றாரு. ஏழைகள் தானே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதை யோவான் என்ன பண்ணியிருக்குவார்னா அதை கூர்ந்து கவனிச்சிருக்குவார். யோவான் என்ன சொல்வார்னா, இவர் ஏழைகளை குறித்து கவலைப்படல, ஆனா இவரே யாரா இருக்கிறாரு? திருடனா இருக்கிறாரு. தனக்காக திருடின்னு இருக்கிறார். அடிக்கடி தனக்காக திருடின்னு இருக்கிறாருன்னா, நான் இவ்வளவு நாள் அவங்க கிட்ட இருக்கிற, எனக்காகவும் நான் என்ன பண்றேன், என் நேரத்துக்காக அடிக்கடி காசு எடுத்துக்கின்னு வியாபாரத்துல இவருக்கு அப்படின்னு அந்த பணப்பையிலே திருடின்னு இருக்கிறார். அப்ப ஏழைகளுக்கு இதை வித்து அந்த ஒரு வருஷத்துக்கான கூலி எடுத்து யூதாஸ் கிட்ட தான் வரும். அவர்கிட்ட தான் பணப்பை இருக்கு. வந்த உடனே அவர் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவர் திருடிடுவார். அப்ப அவர் எதுக்கு தான் ஆசைப்பட்டாருன்னா, ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு இல்ல, தனக்கு வரலையே, என்னுடைய லாபம் வீணாயிடுச்சு, இப்போ வீணாயிடுச்சு, எனக்கு வர வேண்டிய காசு நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் கிறிஸ்துவ என்ன பண்றாருன்னா, எப்படியாவது நான் காட்டி கொடுக்கணும், அந்த வகையிலாவது எனக்கு நான் இழந்து போனது ஏதாவது கிடைக்குமான் ஒரு பெரிய கோபத்துக்குள்ள வரார். இப்போ கோபம் வந்ததுனால நல்லா கவனிங்க, சாத்தான் யூதாஸோடைய மனசுக்குள்ள புகழ் வரத்துக்கு எது காரணமா இருந்துச்சு? கோபம் தான் காரணமா இருந்துச்சு. எபேசியர்ல பவுல் சொல்வாரு, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எப்படி அப்படின்னா, நான் இங்கிலீஷ்ல படிக்கிற, தமிழ்ல உங்களுக்கு பாதி தான் வந்திருக்குது. For anger gives a foothold to the devil. அப்படின்னா என்னன்னா, நம்ம கோபம் வந்துருச்சுன்னா சாத்தானுக்கு என்ன கொடுக்குறோமா? இடம் கொடுக்குறோம். அப்ப யூதாசுக்குள் சாத்தான் போறதுக்கு காரணம், முதல் காரணம் என்ன? கோபம். நமக்கும் நிறைய நேரத்துல என்னதான் வருது? அப்ப ஒவ்வொரு தடவை வரும்போதும் யார் தான் உள்ள போயிட்டு வரா? போயிட்டு உள்ள வந்து நிற்கிறான். இப்ப திருப்பி கவனிக்கலாம். யூதாஸ் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா, இதை வித்து என்ன பண்ணிருக்கலாம்? ஏன் இந்த கேள்வி வந்துச்சு யூதாஸுக்கு? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு ஐஸ்வர்யவான் நேரா வரார். வந்து கிறிஸ்து கிட்ட வந்து, ஆண்டவரே பேசுறாரா? இந்த சம்பவம் தெரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன பதில் கொடுத்தார்? என்ன கொடுத்தாருங்க? வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. யாருக்கு கொடு? அப்ப உங்ககிட்ட இருக்கிறத வித்துட்டு ஏழைகளுக்கு கொடு. இது யாருடைய உபதேசம்? இப்ப யூதாஸ் அதே விஷயத்தை கிறிஸ்துக்கு சொல்றார். அங்க இருக்கிறவர்கள் சொல்றாரு, இதை வித்து யாரு கொடுத்திருக்கலாம்? ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம். வீணாக்கிட்டீங்களேன்னு. புரியுதுங்களா? அப்போ யூதாஸ் கிறிஸ்து பேசினதை தான் என்ன பண்றாரு? பேசுறாரு. இது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். ஆனா ஒருவேளை யூதாஸ் திருடனா இல்லாமல் இருந்திருந்தாருன்னா அது நல்ல விஷயமா இருந்திருக்கும். மாறாக யூதாஸ் யாரா இருக்கிறாரு? அவர் திருடனா தானே இருக்கிறாரு. அதனால தான் யோவான் யூதாஸை குறித்து சொல்லும் போது யூதாஸ் யாரா இருக்கிறாருன்றாருன்னா ஒரு திருடனா இருக்கிறார். இதன் நிமித்தமா தான் அவர் நேரா போய் கிறிஸ்துக்காகவே பேரம் பேச தொடங்கிட்டார். எவ்வளோக்கு பேசினாரு? 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுனா அது ஏன் 30 வெள்ளிக்காசு? பாதி சரி, நீங்க சொன்ன பதில பாதி சரி. ஏன் 30 வெள்ளிக்காசு? 40 கொடுத்திருக்கலாம். அது வந்து அவங்களுக்கோ இவங்க கொடுக்குற இந்த 30 வெள்ளிக்காசுக்கோ வித்தியாசம் இருக்குதுங்க. அந்த 300ல 10 சொல்லலாம். ஆனா அந்த 300 வந்து வெள்ளிக்காசு கிடையாது.
அடிமையுடைய விலைன்றது உண்மை. ஆனா அது அடிமையுடைய விலை மட்டும் இல்லைங்கோ, செத்து போன அடிமையுடைய விலை. வித்தியாசம் என்னன்னா, அடிமையுடைய விலை மட்டும் இல்ல, செத்து போன அடிமை. செத்து போனதுக்கும் உயிரோட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு விலை, செத்த மாட்டுக்கு, புரியுதுங்களா? அப்போ செத்து போன மனிதன் உயிரோட இருக்கிற மனிதனை காட்டிலும் மேலையா கீழையா? ரொம்ப கீழங்கோ. அடிமையே கீழே, செத்து போன அடிமைனா இன்னும் கீழே. ஏன்னா அந்த சட்டத்துல என்ன சொல்வாருன்னா, யாத்திராகமம் 21 அதிகாரம் 32 வசனம், அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டிட்டா என்ன ஆயிடுவாங்க? இறந்துருவாங்க. அதுதான் முட்டினால். அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க. என்ன விலைன்னு பாத்தீங்கன்னா, அடிமையோட விலை மட்டும் இல்ல, அடிபட்டு செத்து போன ஒரு அடிமையோடைய விலை தான் 30 வெள்ளிக்காசு. அப்ப யூதாஸ் கிறிஸ்துவை என்ன மதி கருதி இருக்கலாம்? ஒண்ணுமே இல்லை, அடிமை கூட இல்லைங்க, வேஸ்ட்ன்னு சொல்ற பாருங்க. செத்து போயிருந்தான், அந்த விலையை கொடு, நான் இப்ப கிறிஸ்துவ என்ன பண்றேன், நான் காட்டி கொடுக்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த 30 வெள்ளிக்காசுன்ற தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு? நம்மளுக்கு வசனத்தை வாசிக்கலாம். இப்ப கொஞ்சம் கவனிங்க, இதுக்கு மேல கொஞ்சம் ஆராய்ச்சிக்குள்ள போவோம். நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் புரிஞ்சு கொள்ள முடியும். மத்தேயு 27 அதிகாரத்துல மத்தேயு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 9 வசனம், இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து அடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இப்ப யாரு சொல்லி இருக்கிறதா? மத்தேயு என்னன்னு கோட் பண்றாரு, கவனிங்கோ. மத்தேயு என்னன்னு சொல்றாரு? இதை சொன்னது யாரு? எரேமியா. ஆனா எரேமியா இதை சொல்லவே இல்லைங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த 30 வெள்ளிக்காசு தீர்க்க தரிசனம் சொன்னது எரேமியா கிடையாது. ஆனா மத்தேயு எரேமியான்றாரு. இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கலாம், மத்தேயு தப்பா சொல்லிட்டார், பைபிளே தப்பு, இதெல்லாம் வச்சு வாதாடுறாங்க நிறைய பேர். அதையும் இன்னைக்கு பார்க்கலாம். எங்க தான் இருக்கு இந்த தீர்க்க தரிசனம்னா, ஜெக்கரியா புஸ்தகத்துக்குள்ள வரணும். வாசிக்கலாம். முதல் ஜெக்கரியா 11 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. மேல, கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். தீர்க்க தரிசனத்தை சொல்றது யாரு? ஜெக்கரியா. ஆனா மத்தேயு யாருன்ட்டாரு? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? எரேமியாக்குள்ள போலாம். எரேமியால என்ன தீர்க்க தரிசனம் இருக்குன்னா, எரேமியால 2 தீர்க்க தரிசனம் ஒன்னா வரும். ஒன்னு 32 அதிகாரத்துல ஒவ்வொன்னா வாசிக்கலாம். 7 வசனத்துல என்ன பண்ணுவாருன்னா, எரேமியாவோடைய இனத்தாரோட சொந்தக்காரர் ஒருத்தர் வருவார். வந்து, ஆனத்தோத்துல எனக்கு ஒரு நிலம் இருக்கு, நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அந்த நிலத்தை நீங்க தான் வாங்கணும். யார்கிட்ட பேசுறாரு இது? இருக்கிறீங்களா? எரேமியா கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாரு. எரேமியாவோட சொந்தக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஆனத்தோத்துல எனக்கு ஒரு நிலம் இருக்கு, அதை நான் விற்கிறேன். ஆனா விற்கிறதுக்கு முன்னாடி அதை மீட்டு கொள்றதுக்கு முதல் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, உங்களுக்கு இருக்கு. யாருக்கு? எரேமியாவுக்கு இருக்கு. நான் இதை வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எரேமியா கிட்ட பேசுறாரு. அப்ப எரேமியா என்ன சொல்றாருன்னா, சரி, நான் உன்னுடைய நிலத்தை என்ன பண்றேன், நான் வாங்கிக்கிறேன். இது குயவனுடைய நிலமும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய நிலத்தை நான் வாங்கிக்கிறேன், பத்திரத்தை எடுத்துனுவான்னு சொல்றார். அவரோ போயிட்டு அந்த நிலத்தை பட்டா போடுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இவர்கிட்ட எரேமியா கிட்ட வர்றாரு. அப்ப எரேமியா என்ன பண்ணுவாருன்னா, இந்த நிலத்தை என்ன பண்ணோம், காசு கொடுத்து தான் வாங்கணும். எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்குவாருன்னு பாத்தீங்கன்னா 17 வெள்ளிக்காசு. வாசிக்கலாம். 32 அதிகாரம் 9 வசனம். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தேன். அப்ப எவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார் எரேமியா? 17. ஆனா கிறிஸ்துக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு? அதை சொன்னது யாரு? ஜெக்கரியா. ஆனா மத்தேயு யாருன்ட்டாரு? எரேமியான்ட்டார். இது எப்படி கனெக்ட் ஆகுது? புரிஞ்சுச்சுங்களா? மத்தேயு சொல்றாரு எரேமியா தாப்பா சொன்னாருன்னு. ஆனா எரேமியால போனா சொல்லவே இல்லை. எங்க இருக்கு?
ஜெக்கரியால இருக்கு. சரி, எரேமியா என்னதான் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா அவர் நிலத்தை வாங்கியிருக்கிறாரு, 17 வெள்ளிக்காசுக்கு வாங்கியிருக்கிறாரு. அங்க ஜெக்கரியா தான் 30 வெள்ளிக்காசுக்கு அவர் மதிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு மெய்ப்பனாக மதிக்கப்பட்டார். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சார்ட் வரும், ஒவ்வொன்றா பாருங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை முதல் பார்க்கலாம். முதல் மத்தியு என்னன்னா பேசுறாருன்னா, கூலி 30 வெள்ளிக்காசு, நிலத்தை வாங்குறது குயவனுடைய நிலம், இவ்வளவு விஷயத்த மத்திய பேசுறார். ஜெக்கரியா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? ஜெக்கரியா 30 வெள்ளிக்காசையும் அதை எடுத்துன்னு போய் குயவனுடைய நிலத்தை, அதை பார்க்க போனா எடுத்துன்னு போய் குயவனுக்கிட்ட ஆலயத்துல தூக்கி போட்டுருவாரு ஜெக்கரியா தீர்க்க தரிசனத்துல. அது ஆலயத்துக்குள்ள ஒரு குயவன் இருக்க மாட்டான், ஆலயத்துல வியாபாரம் செய்கிறவர்களிடத்தில் தூக்கி போட்டுருவாங்க, அதுதான் அதோடைய அர்த்தம். சரி, இந்த விஷயத்தை திருப்பி கவனிக்கலாம். ஜெக்கரியா கிட்ட சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னன்னா 30 வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசு எடுத்துன்னு போய் என்ன பண்றாரு, ஆலயத்துல தூக்கி போட்டுறாரு. அதுதான் நம்மளுக்கு குயவன் அல்லது ட்ரெஷர்ன்னு கூட சொல்லப்பட்டிருக்கோம். ட்ரெஷர்னா ஆலயத்துல காசு வைக்கிறவர்கள், அங்க தூக்கி போட்டார். ஆனா ஜெக்கரியா நிலத்தை வாங்கல, கவனிக்கிறீங்களா? நிலத்தை வாங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எரேமியா தான் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவார். நான் திருப்பி ஒவ்வொன்றா சொல்கிறேன். மத்திய தீர்க்க தரிசனத்தில் அவர் என்னென்ன பேசுவார்னா 30 வெள்ளிக்காசை பற்றி பேசுவார், நிலத்தை வாங்குறத பற்றி பேசுவார். சரிங்களா? ஜெக்கரியால 30 வெள்ளிக்காசு இருக்கோ, நிலத்தை வாங்குறது இருக்காது. எரேமியால நிலத்தை வாங்குறது இருக்கோ, 30 வெள்ளிக்காசு இருக்காது. என்ன நடந்தது தெரியுங்களா? மத்தேயு என்ன பண்றாருன்னா 2 இடத்துல இருந்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் யூதாசுக்கு ஒத்து போதுன்றதுனால 2 தீர்க்க தரிசனத்தை ஒன்னா சேர்க்கிறார். ஒரு இடத்துல 30 வெள்ளிக்காசையும் இன்னொரு இடத்துல நிலத்தை வித்ததையும் 2ஆ சேர்த்து பேசின்னு இருக்கிறார். அதனாலதான் அப்போ ஏன் அவர் எரேமியான்னு சொல்லணும், ஜெக்கரியான்னு சொல்லி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ திருப்பி கவனிங்க. யூதாஸ் மத்திய சொல்லும் போது என்னென்ன இருக்கு? 30 வெள்ளிக்காசு, ஆலயத்துக்குள் தூக்கி போடுறது, நிலத்தை வாங்குறது. அது எந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயவனுடைய நிலம். அது அப்படியே எங்க வருதுன்னா தீர்க்க தரிசனம் ஜெக்கரியால 30 வெள்ளிக்காசும், ஆலயத்துல தூக்கி வீசுறது ஜெக்கரியாலையும், நிலத்தை வாங்குறது எரேமியாலையும். அப்புறமா அந்த குயவன் இருக்குது பாருங்க, அந்த நிலத்தை பத்தி பேசியே இருக்க மாட்டார். ஏன்னா ஜெக்கரியால சொல்லும் போது அந்த குயவன், நான் சொன்னேன் இல்லைங்களா, குயவன்னா பானை செய்கிறவர்கள் இல்லை, அந்த இடத்துல காசு எடுத்து வைத்து கொள்ளுகிறவர்கள். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா 2 இடத்துல இருக்கிற தீர்க்க தரிசனத்தை ஒன்னா சேர்த்து யூதாஸுடைய வாழ்க்கையில இது நிறைவேறினதுன்னு. கவனிங்க, திருப்பி இந்த சார்ட்டை பாருங்க. ஒரு தீர்க்க தரிசனம் எரேமியா, எரேமியால என்ன இருக்கு? நிலம். ஏன் அது குயவன் ஏன் சொல்லப்படுதுன்னா நிலம். அடுத்து நியாய தீர்ப்பு, கடைசியில் அது நியாய தீர்ப்புல நிற்கும். ஜெக்கரியால என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசும் ஆலயத்துக்கு பேசும். இது எல்லாமே ஒன்னா சேர்த்தா 30 வெள்ளிக்காசு, நிலம், குயவனுடைய நிலம். அப்போ அங்கங்க சிதறி இருக்கிற தீர்க்க தரிசனங்களை ஒவ்வொன்னா எடுத்து யார் பேசின்னு இருக்கிறது? மத்தேயு பேசுறார். ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போனோம்னா, ஏன் இதை எரேமியான்ட்டாரு, ஏன் ஜெக்கரியான்னு சொல்லனா, மத்தேயு பேசுகிற விஷயம் 30 வெள்ளிக்காசை குறித்தல்ல, நிலத்தை வாங்கினதை குறித்து பேசினிருக்குவார். அவருடைய கான்டெக்ஸ்ட், அதாவது எதை குறித்து அவர் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னா, காசை குறித்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாரு, நிலத்தை குறித்து பேசியிருக்குவார். அதனால தான் அந்த தீர்க்க தரிசனத்தை எரேமியான்வார். ஏன்னா நிலத்தை வாங்குற தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னா எரேமியால தான் இருக்கும். வாசிக்கலாம், ஒவ்வொரு வசனமா பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அவர் தொடங்கும் போதே நிலத்தோடைய வாங்குறத பத்தி தான் பேசுறார். அப்போ அவர் இந்த தீர்க்க தரிசனத்தை நிலத்தை பத்தி தொடங்கிட்டு 8ஆம் வசனம் போய் என்ன பண்றாங்கோ, நிலத்தை வாங்குறாங்கோ. அந்த நிலம் இது வரைக்கும் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா ரத்த பூமின்றார். அப்போ தீர்க்க தரிசனத்தை தொடக்கும் போது எரேமியா நிலம், அதுக்குள்ள யார் வராங்கன்னா ஜெக்கரியா உள்ள கொண்டு வரார். 30 வெள்ளிக்காசுன்னு பேசுறார். இதை பேசி முடிச்சுட்டு அந்த தீர்க்க தரிசனத்தை முடிக்கும் போது கூட என்னான்னு சொல்லித்தான் முடிக்குவார்னா நிலத்தை பத்தி பேசித்தான் முடிச்சிருக்குவார். 10ஆம் வசனம். குழப்பமா இருக்கா? தலை சுத்துதா? உண்மைதான் நினைக்கிறேன். சரி, வாசிங்க 10ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறி. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப எரேமியா தீர்க்கதரிசியை எதோட ஒப்பிட்டு பேசுறாருன்னா காசா நிலமா? நிலம். அப்போ அந்த நிலத்தை குறிச்சு எங்க இருக்கு?
எரேமியால இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? மத்தேயு தப்பா எழுதினாரா? இல்ல. நிலம் 30 வெள்ளிக்காசு, இந்த நிலம், இந்த நிலத்தை பத்தி சொல்லும் போது எரேமியால இருக்குதுன்ட்டார். அதுக்குள்ள 30 வெள்ளிக்காசு இருக்கும். அது எங்க இருக்கு? அது ஜெக்கேரியல்ல இருக்கு. அவர் 30 வெள்ளிக்காசை ஃபோக்கஸ் பண்ணல. எதை ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த நிலத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாரு, லேண்டை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. அதனாலதான் அதை யாருன்றாருன்னா, யாருன்றாரு? எரேமியால சொல்லப்பட்டதுன்னு. புரிஞ்சுச்சா? இப்ப யாராவது நம்மளை கேட்டா உறுதியா என்ன பண்ணலாம்? இந்த விஷயங்களை சொல்லலாம். இப்ப நேரா யூதாஸ் போயிட்டார். எங்க போறான்னு திருப்பி பாடத்துக்குள்ள வரலாம். யூதாஸ் போயிட்டு அவருக்கு காட்டி கொடுக்கறதுக்கு இவர் என்னத்த வாங்கிட்டாரு? 30 வெள்ளிக்காசு அக்ரிமெண்ட்லாம் போட்டு வாங்கிட்டார். இப்போ அந்த நேரம் முதல் யூதாஸோடைய மனசு எப்படி இருந்திருக்கோ, அவருடைய காதுகள் எப்படி இருந்திருக்கோ, இயேசு கிறிஸ்து எங்க இருக்குவார், அவருடைய கண்கள் எப்படி இருந்திருக்கோ, இயேசு கிறிஸ்து எப்போ காட்டி கொடுக்கலான்னு அவருடைய மனசு எப்படி மாறி இருக்கோ, எப்போ கிறிஸ்து நம்ம காட்டி கொடுக்கிற தருணம் சரியா கிடைச்சிருக்கோ, கிறிஸ்து கூட போகும்போதெல்லாம் அவருடைய வாழ்க்கையை என்னன்னா சிந்திச்சிருக்குவார். அவருடைய நடைமுறை வாழ்க்கை, அவர் போகும்போது எல்லாமே கிறிஸ்துவ தூரத்துல இருந்து பார்த்து எப்படியாவது காட்டி கொடுக்கலாம். அப்ப வெளிரங்கமாக சீசனுடைய வேஷத்தையும் உள்ளோ பிசாசையும் சுமந்தன் யூதாஸ் என்ன பண்ணி நிற்கிறாரு? கிறிஸ்துவ சுத்தி 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 தேடி நிற்கிறார். கிறிஸ்துக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியுமா? இந்த விஷயம் கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். யூதாஸ் ஒரு திருடன் மட்டும் இல்ல, என்ன காட்டி கொடுக்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணி நிற்கிறாரு? இப்போ வகை தேடி நிற்கிறாருன்ட்டு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு கேள்வி, ஏன் இந்த பரிசேயர்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே கிறிஸ்து யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் யூதாஸ்ன்ற ஒருவர் தேவைப்பட்டார் காட்டி கொடுக்கிறதுக்கு? கேள்வி புரியலீங்களா? நான் திருப்பி சொல்றேன். இந்த மனிதன் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அங்க இருந்த பரிசேயர்கள் பிரதான ஆசாரியர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல. ஏன்னா அடிக்கடி போகும்போது என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துன்ற யசுவான்ற பேர் கொண்ட நிறைய பேர் இருந்தாலும் சரி, ஆனா இந்த மனுஷன் தான் நாசரேத்தூர்ல இருந்து வந்து தன்னையே தேவனின் குமாரன் சொல்லி இருக்கிறாருன்ற இந்த விஷயம் அங்க இருந்த ஜனத்தின் மூப்பர்கள் பிரதான ஆசிரியர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவருடைய அடையாளம் தெரியுமா தெரியாதா? அவர் ஒருவேளை அவங்க முன்னாடி போய் நின்னா நீதான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆனா ஏன் அப்போ ஒரு மனுஷன் தேவைப்பட்டாங்க காட்டி கொடுக்கறதுக்கு? இல்ல, ஏன் ஒரு மனுஷன் வந்து காட்டி கொடுக்கறதுக்கு தேவைப்பட்டுச்சு? இவங்களே போய் என்ன பண்ணிருக்கலாம்? இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிருக்கல. அப்ப ஏன் ஒருத்தவங்க தேவைப்பட்டதுன்னா ஒன்னும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு நல்லா தெரியும். இவங்களுக்கு என்ன தேவைன்னா, இயேசு கிறிஸ்து எப்போ தனியா இருக்குவாங்கன்னு யாருன்னா எங்களுக்கு வந்து சொல்லணும். கிறிஸ்துவ பிடிக்கிறது உறுதி, ஆனா கிறிஸ்து எங்க இருக்குவார், யாரோட இருக்குவார், எப்போ தனியா இருக்குவார், இந்த ஸ்பை நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணலாம்? அவரை போய் பிடிச்சிடலாம். யார் நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னு வகை தேடி இருந்தாங்க. அவங்க தேடும்போது நேரா யார் முன்னாடி வருதுன்னா யூதாஸே முன்னாடி வரார். அவர் நான் காட்டி கொடுக்குறேன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? நான் கிறிஸ்து கூடவே இருந்துன்னு இயேசு கிறிஸ்து எப்போ தனியா இருக்கிறான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் எங்க எப்போ தனியா இருக்கிறாருன்னு உங்க கூடவே நான் கூப்பிட்டுன்னு போயிட்டு இவர் தான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்ணிக்கிடுங்க, வந்து பிடிச்சுக்கோங்க. அப்ப கிறிஸ்துவ துரோகம் எப்படி செய்யறாருன்னா, ஜனங்களுக்கு தெரியும் இவர் தான் கிறிஸ்துன்னு, ஆனா இவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இவர் எப்போ எங்க தனியா இருக்குவார். ஏன் இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு? ஏன்னா வெளிரங்கமா வந்து பிடிச்சிட்டாங்கன்னா ஜனங்களாம் என்ன பண்ணுவாங்க? வந்து பயப்படுவாங்க. அதுக்கு அவங்க ஆலோசனை பண்ணின்னு இருந்தாங்க பாருங்க. அதுலயே லூக்கா 22:6. அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப யூதாசும் என்னத்தான் வாய்ப்பு தேடி நிற்கிறாரு? என்னத்துக்கு சமயம்? ஜனங்கள் யாரோ இருக்கக்கூடாது. அப்ப கிறிஸ்து தனியா இருக்கணும், அவர் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கக்கூடாது, அவர் சுத்தி ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தை போய் இவங்களுக்கு சொல்லிட்டா போதும், இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க? கிறிஸ்துவ பிடிச்சுக்குவாங்க. அப்போ கிறிஸ்துவ இவர் எப்போ காசு வாங்கிட்டாரோ, உடன்படிக்கை பண்ணிட்டாரோ, அந்த நேரம் முதல் இவர் கிறிஸ்து கூடவே என்ன தேடி இருந்திருக்குவார்? என்ன தேடி இருந்திருக்குவாருங்க?
எப்போ இவர் தனியா கிடைக்குவாரு, எப்போ இவரை போய் காட்டி கொடுக்கலாம் என்ன அர்த்தம்னா, எப்போ இவர் தனிமையில இருக்குவார், ஜனங்கள் இல்லாத நேரம் எந்த நேரமா இருக்கும், நிறைய வகை தேடினே இருந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து இவங்க பிடிச்ச உடனே அவர் ஒரு வார்த்தை கேட்குவாரு, ஏன் இப்போ திருடனை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கிறீங்க, நான் உங்க ஆலயத்துல பிரசங்கம் பண்ணல அப்பெல்லாம் ஏன் பிடிக்கலன்னு கேட்குவார். ஏன் கேட்டார்னா, அப்போ நீங்க பிடிக்கிறதுக்கு பயம், ஏன்னா பிடிச்சிங்கன்னா ஜனங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஜனங்க எல்லாருமே சண்டை போடுவாங்க. இப்போ மட்டும் என்ன எப்படி வரீங்கன்னா, திருடனை பிடிக்கிற மாதிரி வந்தீங்க, திருடன் நீங்க நினைச்சீங்கன்னா அங்கே பிடிச்சிருக்கலாம்ல. அப்ப யூதாஸ் இப்ப திருப்பி கெத்செமனே தோட்டத்துக்குள்ளோ ஜனங்களை கூப்பிட்டுக்குன்னு போறார். எப்படி போறாரு பாருங்களேன், பின்னாடி கூட்டமா கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு. யூதாஸ் முன்னாடி இருந்தாராம், வசனம் அப்படிதான் வரும். இவ்வளோ வருஷமாக கிறிஸ்து பின்னாடி வந்தாரு, இவர் சீசர்களை அல்லது மற்றவர்களை சத்தியத்துல வழி நடத்தணும். ஆனா இப்ப யாரை வழி நடத்தின்னு இருக்கிறார்னா, குற்றவாளிகளை வழி நடத்துற நிலைமைக்கு போயிட்டாராம் யூதாஸ். அது இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா, இந்த உலகத்தோடைய ஒளியை பிடிப்பதற்கு கையில் ஒளிகளை ஏந்தி கொண்டு போனார்கள். ஏன்னா இவர் தான் உலகத்தின் ஒளி, இவரை பிடிக்கிறதுக்கு இவங்க என்ன எடுத்துன்னு வராங்கன்னா, கையில ஒளி எடுத்துன்னு போறாங்க. வா ஒளியை போய் நம்ம ஒளியை வச்சு பிடிக்கலான்னு. அதுக்கு யார் வழிகாட்டியா இருக்கிறாங்கன்னா, யூதாஸ் தான் வழிகாட்டியா இருக்கிறார். இவர் ஏன் கிட்ட போய் தூரத்துல இருந்தே காமிச்சிருக்கலாம், பாருங்க அவர் தான் கிறிஸ்துவ போய் பிடிச்சுக்கோங்கன்ட்டு. ஏன் கிட்ட போய் காட்டி கொடுக்கணும், அதுவும் முத்தத்தை இட்டு. கூட்டமா போய் கிறிஸ்து அங்க இருக்கிறாரு போங்கன்னு சொல்லிட்டா, இவங்க இருட்டுல போய் பிடிக்கும் போது கிறிஸ்து நலவி போயிட்டாருன்னா, வாய்ப்பு கிடைக்கலன்னா, அப்போ இவங்க யூதாஸ் முன்னாடி வந்தாருன்னா கிறிஸ்து போக மாட்டாரு, சீசர்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓ யூதாஸ் தான் வந்திருக்கிறார், நம்மில் ஒருவன்னு சொல்லி எல்லாரும் அமைதியா இருக்குவாங்க. முத்தத்தை கொடுத்த உடனே இவங்க எல்லாருமே பிடிச்சிக்கலான்னு சொல்லி ஒரு நோக்கத்துல போனாராம். அப்ப யூதாஸ் எந்த அளவுக்கு ஒரு முத்தத்தினால் கிறிஸ்துவை துரோகம் செஞ்சிருக்கிறாருன்னா, காட்டி கொடுக்கறது மட்டுமல்ல, கூட இருந்தே எப்போ இவர் தனிமையில் கிடைக்குவாரு, இவர் எந்த இடத்துல இருக்குவார்ன்ற அந்த தகவல்களை இவர் நோட் பண்ணிக்கின்னு அதை எடுத்து என்ன பண்றாருன்னா, போய் அங்க சங்கத்துக்கு சொல்றார். அப்ப கூடவே இருக்கிறார், கிட்ட இருக்கிறார், ஒட்டின்னு இருக்கிறார், கூடவே நடந்து நிற்கிறார், சீசனை போல் நடந்து நிற்கிறார். ஆனா எதுக்கு காத்து நிற்கிறார்னா, ஒரு சரியான நேரம். அது எது அந்த சரியான நேரம்? எப்போ இவரை காட்டி கொடுக்கலாம், தனிமையில் கிடைக்கலாம். இது கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச தொட்டு என்ன பண்றாருன்னா, இவங்க மேல் வீட்டறையில இடத்தை தயார் பண்ண சொல்றாங்க. தெரியுங்களா அந்த சம்பவம்? கிறிஸ்து சீசர்களை கூப்பிட்டு 2 பேரை மேல் வீட்டறை நீ போய் தயார் பண்ணு, பஸ்கா பந்தியை நான் உங்களோட என்ன பண்றேன் அங்க அனுசரிக்கிறேன். கிறிஸ்துக்கு தெரியும் இந்த இடத்துல தான், இந்த வீட்டுல தான் நம்ம அனுசரிக்கிறோம். ஆனா டைரக்டா அட்ரஸ் கொடுக்கல, இவங்க வீடுன்னு சொல்லல. மாறாக என்ன சொல்வாருன்னா, அடையாளத்தை கொடுக்குவார். நீங்க போங்க, ஒருத்தர் தண்ணி எடுத்துன்னு போவாரு, அவர் பின்னாடியே போங்க, அவர் எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டுக்கு போங்க, அந்த எஜமானனுக்கு சொல்லுங்க, எஜமானனுக்கு இடம் தேவைன்னு அவர் மேல் வீட்டாரே. ஏன் இந்த அடையாளத்தை வச்சாரு? கரெக்ட். ஏன்னா யாருக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸுக்கு. ஒருவேளை யூதாஸுக்கு மட்டும் இந்த இடம் தெரிஞ்சிருந்ததுன்னா, யூதாஸ்னா தெரியுங்களா பண்ணியிருக்குவாரு, மேல் வீட்டறையிலே வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்குவார். அப்போ இந்த கர்த்தருடைய பந்தி நிறைவேறாமல் போயிருக்கோ, நாம கூட இன்னைக்கு அனுசரிச்சிருக்க மாட்டோம். அப்போ கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இவர் காட்டி கொடுக்குவாருன்னு எல்லாருக்கும் சொல்லல. கிறிஸ்து இவர் காட்டி கொடுவார், கிறிஸ்து இவரை காட்டி கொடுக்கல. ஆனா மாறாக அடையாளமா பேசிட்டார். இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, போங்க, நீங்க அப்ப என்ன பண்ணிக்குவீங்க, அந்த இடத்தை நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு சொல்லி அடையாளத்தை வச்சுட்டார். இப்போ யூதாஸ் காசு வாங்கிட்டாரு, காத்துனே இருக்கிறார். எப்போ? கூட்டம் இல்லை, ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது சரியான நேரம், ஏற்ற வேலை, ஏற்ற நேரம், ஏற்ற சமயம் கிடைச்ச உடனே என்ன பண்ணலாம், கிறிஸ்துவை பிடிச்சிடலாம். கிறிஸ்து நிறைய வாய்ப்பு கொடுத்தாருங்க யூதாஸ் திருந்துறதுக்கு. கொடுத்தாரா வாய்ப்புகள்? நிறைய வாய்ப்புகள் கொடுத்தார். மேல் வீட்டறையில கால் கழுவும் போதே ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டார். என்ன வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு நான் கீழே இறங்கி கால் கழுவுற, இப்பாவது நீ நாவு கொஞ்சம் திருந்துன்னு, இப்பாவது கொஞ்சம் மாறு அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார். நிறைய பேர் நினைக்கும் யூதாஸ் மட்டும் காட்டி கொடுக்கலன்னா கிறிஸ்து மாட்டியே இருக்க மாட்டாருன்ட்டு. அவர் மாட்டி இருக்குவார். ஒன்னும் வேணாம், அவர் நடந்து பிரதான ஆசாரிட்ட போய் நின்னாலே என்ன ஆயிடுவான், நைட்ல பிடிச்சிக்குவாங்க. உங்களை தான் தேடி இருந்தோம், நீ ஏன் வந்துட்ட வான்ட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. கிறிஸ்து மாற்றத்துக்கு பல விதம் இருந்தது. யூதாஸ் திருந்துறதுக்கும் நிறைய விதம் இருந்தது. யூதாஸ் துரோகினே தெரிஞ்சு எது வரைக்கும் இயேசு கிறிஸ்து யூதாஸை அன்பு செய்தார், லாஸ்ட் வரைக்கும், முடிவு வரைக்கும். யோவான்ல சொல்றார் பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரிந்தும் வரைக்கும் அவர்களிடத்தில் எது முடிவு பரிந்து வரைக்கும்? அவருடைய முடிவு வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறார்? அப்போ யூதாஸ் துரோகின்னு தெரிஞ்சே என்னதான் பண்ணின்னு இருக்கிறார்? யூதாஸ அன்பு தாங்க செஞ்சுன்னு இருக்கிறார். ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கால் கழுவும் போதே சொல்றாரு, பேதுரு கிட்ட வந்த உடனே பேதுரு என்ன சொல்லிட்டாருன்னா, ஆண்டவரே கால் கழுவாதன். அப்போ அந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு, நீங்கள் எல்லாருமே சுத்தமா இருக்கிறீங்கோ, ஆனா எல்லாருமே சுத்தம் இல்லை, ஒருத்தரை தவறுன்னு பேசுவார். அங்க யாருக்கு இருந்து கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும் போது யூதாஸ் இருக்கிறார். அப்ப யூதாஸோட மனசு குத்தி இருக்கணும்ல. சில நேரத்தில் நம்மளுக்கு தேவன் சத்தியத்தின் மூலியமா பேசும்போது நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோம்னா அப்போ அந்த வாசனம் அல்லது அந்த வார்த்தை நம்மளை குத்துதுல. ஓ, இது எனக்கு தான் சொல்லப்படுது, நான் இந்த விஷயத்த நான் நேத்து தான் பண்ணேன், இந்த விஷயத்த நான் இன்னைக்கு தான் பண்ணேன், இந்த விஷயத்த நான் போன வாரமா பண்ணினே இருக்கிறேன், கரெக்டா தேவன் என்கிட்ட பேசுற மாதிரி குத்திட்டாருன்னு. அப்போ கிறிஸ்து சொல்றாரு, நீங்க எல்லாருமே சுத்தமா இருக்கிறீங்க, ஒருவர் மட்டும் சுத்தம் இல்லைன்னும் போது யூதாஸுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? ஆனா மனசுனா இல்லைன்னா உணர்வடிகிற மனசே இல்லை, உணர்வே இல்லை. அப்ப அவருடைய உணர்வுகள் என்ன இருக்குன்னா செத்து போன நிலைமையில இருக்கு. நம்மளுடைய ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம பாவங்களை நிறைய செய்வோம், துணிகரமா செய்வோம். அதோடைய அர்த்தம் என்னன்னா மனசாட்சி செத்து போயிருக்கோம். நம்ம தப்பு பண்றோம்னு தெரியாமலே நல்லா தெரியும், ஆனா உணர்வு இல்லாமல் பண்றோம் பாருங்க. இது யாருடைய மனசுனா யூதாஸோடைய மனசு. இப்படிதான் யூதாஸோடைய மனசே இருந்தது. வாசிக்கலாம், யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 11 வாசிங்க. தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். என்ன சொல்லிட்டாருங்க? நீங்க எல்லாரும் சுத்தம் இல்லை. ஏன் சுத்தம் இல்லை? யாரோ ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துக்கு எப்ப தெரியும் யூதாஸ் துரோகி காட்டி கொடுக்குவாருன்னு? எப்ப தெரிய வந்தது அவருக்கு? பைபிள்ல முதல் எங்க இருக்குதுங்க ரெக்கார்டு? கிறிஸ்து கரெக்டா யூதாஸ் யாருன்னு சொல்லியிருக்குவார். தேர்ந்தெடுக்கும் போது இல்லைங்க, வசனத்துல அந்த இடம் தான் முதலிடம் சொல்வார். யூதாஸை பத்தி பேசியிருக்குவார். இவர் இப்படிதான். என்ன சம்பவம்னா, கிறிஸ்து 5000 பேருக்கு உணவு கொடுத்திருக்குவார். ஞாபகம் இருக்கா? 5000 பேர் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சம்பவத்தை ஒட்டி இயேசு கிறிஸ்து என்ன பேசியிருக்குவார்னா, உங்களில் ஒருத்தர் பிசாசுன்னு இருக்குவார். அப்பவே அவருக்கு தெரியும். வாசிக்கலாம், யோவான் 6:70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். உங்களுக்குள்ளும். அப்பவே விஷயம் கிறிஸ்துக்கு என்ன ஆயிடுச்சு தெரியும், இவர் யாரு? பிசாசன். அப்பத்திலிருந்து வெறுத்தாரா? காட்டி கொடுத்தாரா? தூரம் தள்ளினாரா? ரகசியத்தை சொல்லாமல் விட்டாரா? அப்ப கூட 2 பேரை அனுப்பிச்சார், நீங்க போய் என்ன பண்ணு, வேலையை செஞ்சுட்டு வான்னு. போயிட்டு வந்தவர்களா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் போனா பிசாசு அலறின் போது போய் மரித்தோரை எழுப்பு சுகமாக்குன்னு அப்பவே அனுப்பிச்சிருக்கிறார். அப்பாவது யூதாஸ் என்ன பண்ணிருக்கலாம்? நிறைய வாய்ப்புகளை கொடுத்துனே வந்தாருங்க, திருந்துறதுக்கான வாய்ப்பு. எப்படி கொடுத்தாரு? துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு அன்பு செய்து கொடுத்தார். நாம எப்படி கொடுக்குவோம்னா வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு யாரா துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தூரத்துல தள்ளி வைக்குவோம், கிட்ட கூட சேர்க்க மாட்டோம், அவங்களுக்கு எந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டோம், எந்த வேலையை கொடுக்க மாட்டோம். ஆனா கிறிஸ்து என்ன பண்றாருன்னா வித்தியாசம். யார் தப்பு செஞ்சு தூரம் போறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்பு செஞ்சு இன்னும் நிறைய வேலையை கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? அவங்க அப்படியாவது என்ன ஆகலாம், மனம் மாறி திருந்தலான்னு. ஆனா இவர் கடைசி வரைக்கும் மாறின மாதிரியே தெரியவே இல்லைங்க. அப்போ ஒரு கேள்விக்கான நீங்க விடை கொடுத்தீங்க, யூதாசுக்கு எப்போ பிசாசு உள்ள புகுந்தான்ட்டு நீங்க ஒரு பதில் கொடுத்தீங்க. அந்த பதில இன்னொரு தடவை சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல நலதம் அது வேற, அது பார்த்துட்டோம். அப்பத்தை அவர் சாப்பிட்ட எந்த அப்பத்தை யூதாஸ் சாப்பிட்டார்? நான் கேட்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அப்பத்தை அவர் சாப்பிட்டார்? இப்போ கிறிஸ்து பந்தியில இருக்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அது எது? கிறிஸ்துவோடைய மாம்சமும் பின்னாடி ரத்தம். யூதாஸ் எதை சாப்பிட்டார்? போஜனமா இல்ல இயேசு கிறிஸ்துவோடைய அந்த மாம்சம் அடியாளமா இருக்கிற அப்பமா? போஜனம். அப்பத்தை சாப்பிடல. சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, அதுதான் நான் கேட்கிறேன். கிறிஸ்து எதை சாப்பிட்டாரு?
போஜனத்தை கிறிஸ்துல யூதாஸ் போஜனத்தை சாப்பிட்டாரா அல்லது இயேசு கிறிஸ்துவோடைய அப்பத்தை சாப்பிட்டாரா? போஜனம், அப்பம். அத்தாங்க எந்த அப்போ? கிறிஸ்துவின் அந்த கர்த்தருடைய பந்தின்ற அப்பமா இல்ல பந்திக்கு முன்னாடி இருந்த போஜனமா? பந்திக்கு முன்னாடி இருந்த போஜனம். மாத்த மாட்டல. சரி, நான் வசனங்களை கொடுக்கிறேன், ஒன்னொன்னா பார்க்கலாம் பாருங்க. லூக்காக்குள்ள முதல் போலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். இப்போ எல்லாருமே என்ன வராங்க? எல்லாருமே பந்தியில இருக்கிறாங்க. 15ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ரொம்ப ஆசையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த ரசத்தை நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமானதை புசிக்கும் வரைக்கும் நான் இப்ப திருப்பி என்ன பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார். கூட யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? எவ்வளவு சீஷர்கள்? 12 பேர். இப்ப வாசிக்கலாம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்ப எதை பிட்டுறாரு? ஒரு அப்பத்தை பிடுறாரு. என்னன்னு சொல்றாரு? இது உங்களுக்காக கொடுக்கிற என்னுடைய சரீரம்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 21ஆம் வசனம். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கப்படுகிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. இப்ப அப்பத்தை பிட்டுட்டாரா? இதனுடைய சரீரம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டாரா? இப்ப அந்த இடத்துல யாரும் இருக்கிறாருன்றாங்க. அப்ப யூதாஸ் எதை சாப்பிட்டாரு? எந்த அப்பம்? எந்த அப்பம்? கிறிஸ்துவோடைய சரீரமாகிய. மாத்த மாட்டீங்களே. முதல் கேட்டதுக்கு இல்லை நீங்க வசனத்தை கொடுத்த, இப்ப திருப்பி அதுதான் கேட்கிற, வசனத்தை கொடுத்து கேட்டுன்னு இருக்கிற. யூதாஸ் இப்ப எதை சாப்பிட்டார்? கிறிஸ்துவோடைய ராவ் போஜனம் சாப்பிட்டாரா? கன்ஃபார்மா? மாத்த மாட்டோம் இல்ல? இல்ல மாத்த மாட்டல, உறுதி இல்ல. இப்போ லூக்காவை விட்டு இன்னும் 3 சுவிசேஷத்துக்கு போலாம். இப்ப திருப்பி சம்பவத்தை ஒவ்வொன்றா கவனிச்சுன்னு வாங்க. நிறைய வசனம் வரும், இது படிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த லூக்காவை படிச்ச உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யூதாஸ் என்னத்தை சாப்பிட்டாரு? ராவ் போஜனத்தை சாப்பிட்டார், அவருடைய அப்பத்தை சாப்பிட்டார். இப்போ லூக்கா மட்டும் இதை சொல்லல, இதை வேற சில சீசர்களும் பதிவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த இடத்துல ரொம்ப குறிப்பாக யாருக்கு எழுதுனா, ஐ விட்னஸ் ஒருத்தர் இருக்கிறார். யார்? யோவான். யோவான் தான் கண்ணால் நேராக கண்ட ஒரு சாட்சி. இப்ப அந்த ஐ விட்னஸ் என்ன சொல்றாருன்னு யோவானு கிட்ட கொஞ்சம் போலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. இப்போ கிறிஸ்து சொல்றார், உங்களில் ஒருத்தர் என்ன பண்றாருப்பா, என்ன காட்டி கொடு. லூக்கால படிக்கும் போது அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு? என்னை காட்டி கொடுக்கிறனுடைய கை இந்த பந்தியில இருக்குன்ட்டு. புரியுதுங்களா? அந்த ஆர்டரை நல்லா கவனிங்க. அப்பத்தை பிடுறாரு, லூக்கால கொடுத்துறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, என்னை காட்டி கொடுக்கிறனுடைய கை இந்த பந்தியில இருக்குதுன்ட்டார். யோவான்ல சொல்லும் போது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். என்ன பேசுவாருன்னா, முதல் என்ன சொல்றாருன்னா, என்னை காட்டி கொடுக்கிறவர் யாருக்கு? இங்கதான் இருக்கிறார். இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் 22. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு, இப்போ ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க, யார்ப்பா அது காட்டி கொடுக்கறதுன்ட்டு. அப்போ கிறிஸ்து கூட பக்கத்துல யோவான் இருக்கிறாரு. கிறிஸ்துக்கு அன்பான சீஷன் யோவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. பேதுரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு செய்கை காமிச்சு யோவானுக்கு சிக்னல் கொடுத்து கேட்கிறாரு, யாருன்னு கேளுன்னு வார். நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் பந்தி சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. கிறிஸ்து சொல்றாரு, என்ன உங்களில் ஒருத்தர் காட்டி கொடுக்குவீங்கன்ட்டு. எல்லாருக்குமே யாருன்னு கேட்குவாங்க. அப்போ பேதுரு யோவான் கிட்ட ஒரு செய்கை காமிச்சு யாருன்னு கேளுன்றாரு. யோவான் கிறிஸ்துவோடைய மார்புல சாஞ்சி, யார் ஆண்டவரே உங்களை காட்டி கொடுக்க போறதுன்னு வர். அப்போ கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம் 24. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான். யாருக்கு செய்கை காமிக்கிறாரு? யோவானுக்கு. இப்ப யோவான் போய் கேட்கிறார், ஆண்டவரே யாரதுன்னு. அதுக்கு கிறிஸ்துனா பதில் கொடுக்கிறாரு. அப்படியே வாசிங்க சிஸ்டர். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். இப்ப யூதாஸுக்கு கொடுக்கிறாரு. என்னத்தை கொடுக்கிறாரு?
துணிக்கையை தோய்த்து கொடுக்கிறாரு. யூதாஸ் அதை வாங்கின உடனே என்ன பண்ணிட்டாரு? அது புறப்பட்டு போயிட்டாரு. இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், யூதாஸ் இயேசு கிறிஸ்துடைய ராவபோஜனத்தை சாப்பிட்டாரா இல்லையா? நீங்க லூக்கால இப்பதானே உங்களுக்கு வசனம் பார்த்தோம். அவர் அப்பத்தை பிட்டு என்ன பண்ணாரு? கொடுத்தாருல. சரி, அவர் கையில வாங்கினாரா இல்லையா? இந்த வசனத்தை பார்த்து கையில வாங்கினாரா இல்லையா? ராவபோஜனம் தானே. சரி, என்ன நடக்குதுன்னு சம்பவம் சொல்றேன். ஒருவேளை இது ராவபோஜனமா இருந்ததுன்னா அந்த முந்தின வசனத்தை பாருங்க. துணிக்கை, அப்ப துணிக்கைன்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். துணிக்கை எடுத்து தோய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? டிப் பண்ணி கொடுத்தாராம். யூதாஸ் அதை வாங்கின உடனே யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? வெளியே போயிட்டார். கிறிஸ்துவோடைய ராவபோஜனத்தை ஒடிச்சு கொடுத்தாரா இல்ல தோய்ச்சி கொடுத்தாரா? ஒடிச்சுன்னா கொடுத்தாரு. ஆனா யோவான் என்ன சொல்றாருன்னா டிப் பண்ணி கொடுத்தாருன்ட்டு. லூக்கா என்ன சொல்லிட்டாரு? திருப்பி லூக்காக்குள்ள திருப்பி பார்க்கலாமா? லூக்கா இருக்கிறீங்களா? லூக்காக்குள்ள போலாம் பாருங்க. திருப்பி லூக்கா வாசிக்கலாம் பாருங்க. லூக்காக்குள்ள திருப்பி வரலாம், வாசிங்க. 22:14. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து நான் பேசுறாரு, இந்த பஸ்காவை புசிக்க நான் ஆசையா இருக்கிறேன், மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தில் புசிக்கும் வரை நான் புசிக்க மாட்டேன்னு சொல்லி 19ஆம் வசனத்துல அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீசர்கள் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய சரீரம். இது ராவபோஜனமா இல்லையா? ராவபோஜனம் தானே, சரீரம். அப்ப கூட இருக்கிறது யாரு? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்கிறாங்க. அது குருதி என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்றாரு? 21ஆம் வசனத்துல என்னை காட்டி கொடுக்கிறனுடைய கை இந்த மேஜையில இந்த பந்தியில இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப யூதாஸ்கிறாருன்னு அர்த்தம். அப்ப ஏன் யோவான் துணிக்கையை தோய்த்து கொடுத்த உடனே அவர் போயிட்டாருன்னாரு? அப்ப யூதாஸ் சாப்பிட்டு ராவபோஜனமா அல்லது துணிக்கையா? அப்ப ஏன் லூக்கா அப்படி சொல்லிட்டார்? லூக்கா தப்பா சொல்லியிருக்க வரா? குழப்பமாகுதா? சரி, இப்போ யோவானியா பார்த்துட்டோம். வேற யாரையா கிட்ட போலாம்? இன்னும் கொஞ்சம் போலாம். மார்க்கு, மத்தேயு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்ககிட்ட நம்ம போலாம். ஏன்னா கர்த்தருடைய ராவபோஜனத்தை தோய்த்து என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி அந்த கேள்விகளை ஒவ்வொன்றா நம்ம அடுக்கலாம். முதல் லூக்கா, யூதாஸ் எப்போ போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு? அதை வாங்கிட்டு மேல. ஆனா திருப்பி கவனிங்க, என்னை காட்டி கொடுக்கிறவர் இங்க இருக்கிறாருன்னு சொல்லி லூக்கா சுவிசேஷத்துல அப்பத்தை புசிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரா, புசிச்சுட்டு மேல சொன்னாரா? இல்ல, நீங்க கேள்வி கரெக்டா உள்வாங்கல, நல்லா கவனிங்க. லூக்கால என்னை யாரோ ஒருத்தவங்க காட்டி கொடுக்க போறாங்கன்ற இந்த தகவலை அப்பத்தை பிட்டு கொடுத்துட்டு மேல சொன்னாரா, கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரா? அப்பத்தை பிட்டு கொடுத்தன சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கணுடைய கை அப்படின்ற அந்த விஷயம் முன்னாடி சொன்னாரா பின்னாடி சொன்னாரா? அப்பத்தை கொடுத்துட்டு மேலதான் சொல்றார். இதான் லூக்கா. அதனாலதான் அவங்களுக்கு போட்டிருக்கிற ஆஃப்டர் த மெமோரியல்னா, மெமோரியலுக்கு அர்த்தம்னா கிறிஸ்துவோடைய ராவபோஜனத்துக்கு பிறகுதான் என்ன சொல்றாரு லூக்கா? என்னை காட்டி கொடுக்கிறார். அதனால தான் இங்க மேல போட்டிருக்கிற. இயேசு கிறிஸ்து எப்பொழுது துரோகியை அறிவிச்சார்? எப்போ? லூக்கா என்ன சொல்லிட்டாரு? அப்பத்தை கொடுத்துட்டு மேலையா, கொடுக்கறதுக்கு முன்னாடியா? கொடுத்த ஆயிட்டு மேல. யோவான் என்ன சொன்னாரு? கொடுக்கறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்படி நிக்க வைங்க. இப்ப இன்னொரு 2 சுவிசேஷம் இருக்கு. மத்தேயு கிட்ட போலாம். மத்தேயு என்ன சொல்றாருன்னா பார்க்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாயங்காலம் ஆன போது 12ரோடும் கூட அவர் பந்தி இருந்தார். இப்போ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்கிறாங்க. 21ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில், இப்ப என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? சாப்பாடு போஜனம் பண்ணின்னு இருக்கிறாங்க. இது என்ன போஜனம்? சாப்பாடு, ஈவினிங் மீல். அவங்க ஏற்கனவே கூடி இருக்கும்போது சாப்பிடுறாங்க. போஜனம் பண்ணி இருக்கும்போது அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப என்ன சொல்லிட்டாரு? உங்களை ஒருத்தவங்க என்ன பண்றாங்க? என்ன காட்டி கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டாரு. இத சொல்லிட்டு யாருன்னு தகவல் சொல்வார். 23ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். தாளத்தில் கையிடுகிறவன்னா அவங்க ஒரு டிஷ் வச்சிருக்குவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த தாளத்துல என்னோட யார் கையிடுறாங்களோ அவங்க தான் என்ன பண்றது? என்ன காட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா 26ஆம் வசனம்.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் சாப்பிடுன்னு இருக்கும் போதே இயேசு அப்பத்தை எடுத்து அதுல இருந்து ஒரு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து பிட்டு இது என்னுடைய சரீரம். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ மத்தியில படிக்கும்போது துரோகி என்ன ஒருத்தர் காட்டி கொடுக்குவாருன்னு அப்பத்தை பிட்டு குடுத்துட்டு மேல சொன்னாரா, குடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னாரா? ஏங்கோ கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? நான் ரொம்ப சுலபமா ட்ரை பண்றேன். அப்பத்தை பிடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு? என்ன யாரோ ஒருத்தவங்க காட்டி கொடுக்குறாங்கோ, இந்த தாளத்தில் கை வைக்கிறவங்க என்ன பண்றாங்க? என்ன காட்டி கொடுக்க போறாங்க. திருப்பி ஒவ்வொன்றா திருப்பி அந்த லிஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. அப்ப மத்தேயுல துரோகிய எப்ப சொல்றாருன்னா முன்னாடி, பின்னாடி இல்ல. இது மத்தேயு. இப்ப எங்க வரலாம்? மார்க்குள்ள போலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாயங்காலம் ஆனபோது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அதே விஷயத்த சொல்றாரு. அங்க உட்கார்றாங்க. 18ஆம் வசனம். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் மீண்டும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாக. அப்போ ஒருத்தர் காட்டி கொடுக்கிறாரு. கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? இப்போ சொல்லிட்டார். இன்னும் அப்பத்தை பிட்டாரா? இல்ல. அதுக்கு எல்லாருமே யாரு யாரு யாருன்னு கேட்டுன்னு இருக்காங்க. ஒரு பெரிய குழப்பத்துல இருக்குவாங்க. அப்ப அவர் ஒரு பதில் கொடுக்கிறார். யாருன்னு வாரு. இங்க கூட அந்த வார்த்தையை சொல்வார். எந்த வார்த்தை? தாளத்தில் கை வைக்கிறவன் வாரு. 20ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி. யாருன்னா தாளத்துல யார் கை வைக்கிறாங்க இத சொல்லிட்டாரா? ஒருத்தர் காட்டி கொடுக்கிற போறான். இதை சொல்லி முடிச்சிட்டு மேலதான் 22ஆம் வசனத்துல இவங்க சாப்பிட்ற அப்பத்தை எடுத்து என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். இப்ப ஒவ்வொன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். திருப்பி வாங்க. புரிஞ்சுச்சா? வசனத்தை வாசிக்கணுமா? சரி, வாசிச்சிடுங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் சாப்பிடும் போது இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சு அதை பிட்டு என்ன பண்ணிட்டார்? குடிச்சிட்டார். இப்ப திருப்பி கேள்வி நான் கேட்கிறேன். இங்க நாம இப்ப மார்க் பார்த்துன்னு இருக்கிறோம். யாரோ என்ன காட்டி கொடுக்குறாங்கன்ட்டு சாப்பிட்றதுக்கு, அதாவது அப்பத்தை பிடுறதுக்கு முன்னாடி சொன்னாரா, அப்பத்தை பிட்டுட்டு மேல சொன்னாரா? முன்னாடியே என்ன பண்ணிட்டார்? அறிவிச்சிட்டார். அப்போ மார்க் கூட நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா முன்னாடியே சொல்லிட்டாருப்பா. மத்தேயு என்ன சொல்றாரு? முன்னாடியே சொல்லிட்டாரு. லூக்கா மட்டும் என்ன சொல்றாருன்னா பின்னாடி சொன்னாருன்றார். இப்போ இன்னும் ஒருத்தர் பேலன்ஸ்க்கிறார். யோவான் கிட்ட போய் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருப்பி வாசிக்கலாம். யோவான் கிட்ட இவர் ஏற்கனவே சொல்றாரு, யாரோ ஒருத்தங்க என்ன பண்றாங்க? என்ன காட்டி கொடுக்க போறாங்க. ஏன்னா தொடங்கும் போதே யோவான் அப்படித்தான் தொடங்குவார். ஒரு சிறப்பு என்னன்னா, லூக்கா, மார்க், மத்தேயு போஜனத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. யோவான் கிறிஸ்துவோடைய பந்தியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு, யூதாஸை ஃபோக்கஸ் பண்ணுவார். இது புரிஞ்சுக்கணும். யோவான் தான் என்ன பண்ணுவார்னா யூதாஸ் என்னன்னா அங்க நடந்ததுன்னு அந்த டைம் லைன் கொடுக்குவாரு. மத்தேயு, மார்க், லூக்கா கிறிஸ்துவோடைய ராவ் போஜனத்தை முக்கியத்துவப்படுத்தி பேசுவாங்க. யோவான் யூதாஸை முக்கியத்துவப்படுத்தி பேசுவார். இப்போ ஏன்னா யூதாஸுடைய சுவிசேஷத்துல அப்பத்தை பிடுற விஷயத்தை பேசியிருக்க மாட்டார். அங்கே நிற்கும். யூதாஸ் போயிட்டாருன்னு சொல்லி வேற விஷயத்த பேச போயிடுவார். வாசிக்கலாம். யோவானுக்குள்ள வரலாம். யோவான் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. என்ன காட்டி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். மார்க்கும் மத்தேயும் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? என்ன காட்டி கொடுக்கிறவர் யாருன்னு என்ன அடையாளத்தை கொடுத்தாரு? தாளத்துலனா டிஷ், யாரு கை இந்த தாளத்துல வைக்கிறாங்களோ அவங்க தான் காட்டி கொடுப்பாங்க. யோவான் என்ன பண்றாருன்னா அது என்னன்னு சொல்றார். அதுதான் நம்மளுக்கு 26ஆம் வசனத்துல சொல்வார். இப்ப வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து. அப்போ எதுல தோய்க்கிறாரு? துணிக்கை. அதை எடுத்து எதுல தோய்க்கிறாரா? அங்க ஒரு தாளம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கணும். தாளத்துல தோய்ச்சி கொடுக்கிறார். கொடுத்துட்டு இவர் தாண்டார். யாருக்கு லிங்க் கொடுக்கிறார்னா யோவானுக்கு. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. இந்த துணிக்கையை தோய்த்து அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அப்போ யூதாஸ் ஆயிட்டாரு, வாங்கிக்கின்னு அவர் வெளியே போயிட்டார். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப திருப்பி கன்சாலிடேட் பண்ணோம். இன்னும் முடியல. தலை சுத்துதா? இன்னும் முடியல. திருப்பி பார்க்கலாம் பாருங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். லூக்கால எப்போ துரோகி அடையாளப்படுத்துறாரு? பின்பு. ஆனா மத்தேயு, மார்க் என்ன பண்றாருன்னா முன்புன்றாரு. யோவானோ முன்புன்றாரு. ஆனா அதுல ஒரு கூடுதலான தகவல் கொடுத்துட்டார். துணிக்கைன்ட்டார். மார்சல் ஆங்கிலத்துல. அப்ப நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த துணிக்கைனா என்ன?
மார்சல் சாப்னு இருக்கும் ஆங்கிலத்தில். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எபிரேயர்கள், யூதர்கள் அவர்கள் சாப்பிடும்போது ஒரு பிரெட் பீஸ் இருக்கவங்களா அப்பத்தை சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி கசப்பான கீரை, இதுதான் டிஷ்ஷு. அவங்க என்னத்தை வச்சுன்னு சாப்பிடுவாங்கன்னா, கசப்பான கீரையை வைத்து சாப்பிடுவாங்க பஸ்காவை அனுசரிக்கும் போது. இதுக்கு ஆதாரம்லாம் நான் இப்போ தரேன் இன்னைக்கு. இவங்க அந்த பஸ்காவை இவர்கள் அனுசரிக்கும் போது ஒரு பிட்டர் ஹெர்ப்னுவாங்க, கசப்பான கீரை, இதை கூட வச்சுக்கின்னு அதை தொட்டு சாப்பிட்றது வழக்கம். அப்போ கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துணிக்கை எடுத்து இந்த கசப்பான கீரை அதில் தான் தோய்த்து யாருக்கு கொடுக்குறாரு? யூதாஸுக்கு கொடுக்கிறார். அதை வாங்கின உடனே யூதாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே போயிட்டார். ஏன் லூக்கா அப்படி சொன்னாருன்னு கேள்வி வரும். அதுக்கான விடையை பார்க்கலாம். சரி, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எங்க இருக்கு அப்படின்னா, யூதர்களுடைய பாரம்பரியத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது எங்கன்னு கூட நான் அந்த புக்கு அதோடைய அதிகாரமெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே உங்களுக்கு நான் ஃபோட்டோ பிடிச்சி கூட போட்டிருக்கிறேன். இது வேணும்னா லிங்க் கேளுங்க, நான் அப்புறமா இவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. The vegetables are bought, the cedar leader dips before getting into the matzah. அப்படின்னா என்னன்னா, இவங்க பஸ்காவை கொண்டாடுவாங்க. கொண்டாடும் போது கூட என்ன வச்சிருக்குவாங்கன்னா, இந்த மாதிரி கசப்பான பிட்டர் லீவ்ஸ் வச்சிருக்குவாங்க. இதை தான் இவங்க தொட்டு கொடுக்குவாங்க. அதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவலுக்கு பயன்படுத்துவாங்க. இது இவங்களுடைய வழக்கமா இருந்தது. அதை யாருக்கு கொடுக்குவாங்கன்னா, அந்த மேஜையில் இருக்கிற ஒரு அதாவது ஹானர்ட் கெஸ்ட்னு அவங்க பாருங்க ஆங்கிலத்தில். என்னன்னா, என்னுடைய வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வந்திருக்கிறவர்களை யாரை நான் ரொம்ப அதிகமாக கனப்படுத்தணும்னு நினைக்கிறேனோ அந்த வீட்டுடைய எஜமானன் சாப்பாடு சாப்பிடும் போது இதை தொட்டு முதல் அவங்களுக்கு கொடுக்குவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அதுல கூட யூதாஸ் எப்படி தெரியுங்களா நினைச்சாரு? கனப்படுத்தினார், கனம் உள்ளவனா தான் கருதினார். இது கிறிஸ்துக்கு இருந்த மிக மேன்மையான சிந்தனையா. அப்ப ஏன் நம்மளுக்கு லூக்கா இப்படி எழுதினார்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி யூதா திருப்பி பாருங்க, யோவான் கொடுக்குற அந்த சம்பவங்கள். ஏன்னா அந்த நிகழ்வையே ஐ விட்னஸ் யார் இருக்குதுன்னா 2 பேர் தாங்க, யோவானும் மத்தையும். 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்பதான் அந்த துரோகியை அறிவிக்கிறார்னா பின்னாடி பின்னாடி இல்ல, முன்னாடி முன்னாடி முன்னாடி. ஆனா லூக்கா மட்டும் பின்னாடினாரு. அங்க எல்லாருமே கேட்டாங்க, ஆண்டவரே நானா நானா நானான்னு. அது கூட எப்போன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி தான். வெறும் லூக்கால மட்டும் தான் பின்னாடி நானான்னு கேட்டாங்க. ஏன் இப்படி வந்ததுன்னா, லூக்கா எழுதுற விதம் வேற. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் கொடுக்குறேன். லூக்கா, ஒருவேளை நம்ம லூக்கா சுவிசேஷத்தை படிச்சுட்டு இல்ல யூதாசு கிறிஸ்துவோடைய அப்பத்தை சாப்பிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, லூக்கா சுவிசேஷத்துல அதே அதிகாரத்துல 2 பாத்திரத்தை பத்தி பேசுவார். நான் சொல்றது புரியுதா? கிறிஸ்துவோடைய பந்தியில ஒரு பாத்திரம் இருக்குமா, 2 இருக்குமா? ஒன்று தானே இருக்கோ. லூக்கா 2 பேசி இருக்குவார். அப்ப 2 வந்தது அர்த்தம் ஆயிடும் இல்ல. ஏன்னா லூக்கா திருப்பி பார்க்கலாம் பாருங்க அந்த சுவிசேஷத்துக்குள்ள. லூக்கா 22:17. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. அப்ப கிறிஸ்து என்ன பண்றாரு? பாத்திரத்தை எடுக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். இப்ப பாத்திரத்தை குடிச்சிட்டாரு. கரெக்டா? இப்போ இது எந்த வசனம்? 17. ஆனா 18ஆம் வசனம் என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, பாத்திரம் இல்ல. 18ஆம் வசனத்துல இதை வாங்கி நீங்க குடிங்க, நான் தேவனுடைய ராஜ்யம் வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்துல அப்பத்தை பத்தி பேசுவார். ஆனா பார்க்க போனா முதல் அப்பத்தை தான் கொடுக்குவாரு, பின்னாடி தான் எதை கொடுக்குவாரு? பாத்திரத்தை கொடுக்குவார். ஆனா லூக்கா என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அதை அப்படியே மாத்தி இருக்குவார். இவர் முதல் பாத்திரத்தை கொடுத்தாரு, பின்னாடி என்ன பண்ணாரு? அப்பத்தை கொடுத்தாரு. ஆனா கிறிஸ்து முன்னாடி பாத்திரத்தை கொடுத்தாரு, முதல் அப்பத்தை கொடுக்குவார். அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மேல்தான் என்ன கொடுக்குறாரு? பாத்திரத்தை. அப்ப லூக்கா என்ன பண்ணலன்னா, சம்பவங்களை குரோனாலஜியா, அதாவது இதுக்கு பின்னாடி இது, இதுக்கு பின்னாடி தான் இதுன்னு அவர் எழுதல. அவர் அந்த விஷயங்களை ஒட்டு மொத்தமா போட்டு எழுதின்னு இருக்கிறார். திருப்பி இன்னும் கொஞ்சம் வாசிங்க 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து. இப்ப அப்பத்தை கொடுத்துட்டாரு. முதல் பாத்திரம் அப்பம். இப்ப திருப்பி என்ன பேசுவார்னா, திருப்பி பாத்திரம் பண்ணுவார். இப்ப எவ்வளவு தடவை சொல்லிட்டாரு பாத்திரத்தை? 2 தடவை. அப்பனா இந்த வசனத்தை அப்படியே எடுத்தோம்னா, கிறிஸ்து முதல் பாத்திரத்தை கொடுத்தாரு, அப்பத்தை பிட்டாரு, திருப்பி என்ன பண்ணாரு? திருப்பி பாத்திரத்தை கொடுத்தாரு. அப்ப எவ்வளவு பாத்திரம் ஆயிடும்? 2 பாத்திரம் ஆயிடும். பாத்திரம் அப்பம் பாத்திரம் ஆயிடும். இது லூக்கா எழுதுற ஒரு விதம்.
இதுக்கு நான் இன்னொரு ஆதாரம் மட்டும் கொடுக்குறேன், திருப்பி யூதாஸோடைய பாடத்துக்குள்ள வரலாம். இதுக்கு ஆதாரம் மட்டும் கொடுக்குறேன். அதாவது லூக்காவுடைய எழுத்து இப்படிதான் இருக்கு, அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் இப்படிதான் இருக்குன்ட்டு. என்ன சம்பவம்னா, கிறிஸ்துவோடைய ஞானஸ்தானமும் யோவான் ஸ்தானகர், இவங்க 2 பேர். நான் கேள்வி கேட்டுட்டு வசனத்துக்குள்ள போலாம். கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பின்னாடி யோவான சிறையில அடிச்சாங்களா, இல்ல யோவான் சிறையில இருக்கும்போது கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாரா? ஞானஸ்தானம் எடுத்துட்டு மேலதான் யோவான் சிறைக்கு போனார், கரெக்டா? ஆனா லூக்கால ரிவர்ஸ் பண்ணியிருக்குவார். வரும் வசனம் லூக்கா 3:19. கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற இப்போ இந்த மாதிரி பாவம் இருக்கு, அது நிமித்தமாக யோவான் போய் பேசுறாரு. இப்ப யோவான் எதுல போட்டாரா? 20ஆம் வசனத்துல காவல்ல வச்சிட்டார். யோவான் காவல்ல இருக்கிறாரா? ஆனா 21ஆம் வசனத்துல கிறிஸ்துடைய ஞானஸ்தானம் பேசுவார். புரிஞ்சுச்சா? அப்போ கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு மேல தான் யோவான் காவலுக்கே போறாரு. ஆனா லூக்கா என்ன எழுதிட்டாருன்னா, யோவான் காவல்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்ப எதை எடுத்து பேசுறாரு? ஞானஸ்தானம். இது ஆர்டர் பண்ணா வருமா? இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, சம்பவங்களை ஒண்ணு பின் ஒண்ணு பேசல, இதுதான் விஷயம் அப்படின்னு ஒட்டு மொத்தமா பேசுறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சோதனைகள் பார்த்தோம் இல்லைங்களா, 3 விதமான தந்திரங்கள். அது லூக்கா சுவிசேஷத்துல மாறி இருக்கும். முதல் தந்திரம் என்ன? கல்லை அப்பமாக மாத்து. 2வது நீ மேலத்திலிருந்து கீழே குதி. ஆனா லூக்கா சுவிசேஷத்துல படிச்சீங்கன்னா 2வது ராஜ்யத்தை காமிச்சார். 3வது தான் மேலத்திலிருந்து குதின்னு இருக்கும். லூக்கா நிறைய நேரத்துல அந்த ஆர்டர் பிரகாரம் சொல்ல மாட்டார், விஷயங்களை மட்டும் பேசிட்டு போவார். அதனால இன்னைக்கு கூட நிறைய பேரு லூக்கா சுவிசேஷத்தை படிச்சுட்டு என்ன சொல்றது உண்டுன்னா, யூதாஸ் எதை சாப்பிட்டாருன்னு நம்புறாங்க. கிறிஸ்துவோடைய ராவ்போஜனம், இது என்னுடைய மாம்சம், அதை சாப்பிட்டாரா? எதை தான் சாப்பிட்டாரு? துணிக்கைனா என்ன? ஒரு பிரெட்டோடைய ஒரு பீஸ், அதை தோய்ச்சி கொடுக்குறாருன்னா எதுல தோய்ச்சி கொடுக்குறாரு? கசப்பான கீரலை தோய்ச்சி கொடுத்துட்டார். இதை வாங்கின உடனே யூதாஸ் என்ன ஆயிட்டாருன்னா, வெளியோ கிளம்பி போயிட்டார். அப்ப யூதாஸ் மட்டும் சாப்பிடவே இல்லை. தலை சுத்துதா? இன்னொரு ஆராய்ச்சிக்குள்ள போலாமா? இதே மாதிரி இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம். கலீலியர்களுடைய உணவின் கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அனுசரிச்சாரா இல்லையான்ற கேள்விக்குள்ள வரும். அது அடுத்த வருஷம் பார்க்கலாம். அது போனா இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இழுத்துரும். அதோ இன்னும் தலை அதிகமா சுத்தம். இப்ப நம்ம நேரா எங்க வரலான்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு வரலாம். இப்ப யூதாஸ் போயிட்டாரா? போயிட்டு மேல இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்கள் அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு பாருங்க. அந்த நேரத்துல யார் இல்லைன்னா யூதாஸே கிடையாது. இது வசனத்தை நிறைவேற்றுறாரு. ஏன்னா வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, துன்மார்க்கர்களை தேவன் வெளியே தள்ளிடுவாராம். வசனம் இருக்கு, வாசிக்கலாம். 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆகையால் துன்மார்க்கர் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. இப்ப யூதாஸ் பாவி ஆயிட்டாரு. இங்க இருக்கிற கிறிஸ்துவோடைய நீதிமானுடைய சபையில இந்த பாவி என்ன பண்ண முடியாது, நிலை நிற்க முடியாது. அதனால கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை பண்றாரு. 2000 வருஷமா அந்த அடையாளத்தை பண்ணிக்கொண்டே வந்து நிற்கிறாங்க எல்லாருமே. நாமளும் பண்றோம். இந்த அடையாளம் பண்ணும்போது யார் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, யூதாஸ் வெளியே போயிட்டார். ஏன் போறாருன்னா, இவர் யாருடைய சபையில நிக்க முடியாது, நீதிமான்களுடைய சபையில் இவர் நிக்க முடியாது, வெளியவே அனுப்பிச்சு விட்டார். அவ்வளவு நேரம் கூடவே இருந்தாங்கோ. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து கூட நடந்து போகும்போது கெத்செமனே தோட்டத்துல நிறைய ரகசியங்கள்லாம் சொல்லின்னு போவார் அவங்க சீசர்களுக்கு. அந்த ரகசியமெல்லாம் யாருக்கு இல்ல? யூதாஸுக்கே கிடையாது. இது இன்னைக்கும் பொருந்தவங்க. நம்ம உண்மையா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தா மட்டும் தான் நிறைய ரகசியங்கள் தெரிய வரும். அவருடைய உடன்படிக்கை நம்மளுக்கு காமிக்குவாரு. தேவனை விட்டு நம்ம தூரம் போனா உடன்படிக்கை காமிக்கவே மாட்டாரா. 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல கொடுக்குவார், வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்போ என்ன பண்றாரு? தம்முடைய உடன்படிக்கை யாருக்கு தான் தெரியப்படுத்துறார்? கர்த்தருக்கு பயந்தவர்கள். யூதாஸ் என்ன பண்ணல? துணிகரம், பயப்படவே இல்லை. அவருடைய உடன்படிக்கை என்ன ஆகல, தெரியவே இல்லை. பாருங்க, இது புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை யூதாஸுக்கு தெரியாமலே செத்து போற நிலைமைக்கு போயிட்டார். அப்ப நம்மளுக்கும் இது நல்லா பொருந்தும். நாம கூட உண்மையாகவே தேவனுக்கு பயப்படலைன்னா அவருடைய உடன்படிக்கையை நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டார்னா தெரியவே படுத்த மாட்டார். கூடவே இருக்கோ, நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஆனா அவருடைய உடன்படிக்கை என்னுடைய வாழ்க்கையில என்னன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. யூதாஸ் போலதான் கூட இருந்துக்குன்னே வேறொரு இடத்துல குழி நோடின்னு இருந்தார். நாம கூட கிறிஸ்து கூட இருந்துக்குன்னே கிறிஸ்துக்கு விரோதமான வேலைகளை செய்யும் போது யூதாஸ் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை.
அப்படியே மாறி இருக்கும். யூதாசுக்கு நடந்தது தான் அந்த புது சிருஷ்டிக்கும் நடக்குங்க. அதான் இந்த பாடத்துடைய முடிவு. இது வெறும் ஆராய்ச்சி மட்டுமல்ல, நமக்குரிய பாடம் இது முடிவுல தான். இதுக்கு மேலதான் ஒவ்வொன்றா சொல்லினே வருவாரு.